எல்லாருக்கும் ஹாய், நான் உங்க இளையராஜா. வெல்கம் டு ட்ரேடிங் இன் தமிழ். பீட்டர் லிஞ்ச் எழுதின ஒன் அப்பான் வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இந்த புக்கோட கம்ப்ளீட் சம்மரியா நம்ம இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம். அதுல இந்த வீடியோல இன்ட்ரோடக்ஷன் அண்ட் சாப்டர் 1 பத்தி டீடைல்டா பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வீடியோஸ் ரெகுலரா பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த புக்கை படிச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன விஷயங்களை கத்துக்கிட்டேன் அப்படிங்கறத தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நாங்க மேக் பண்ணியிருக்கோம். இன்ட்ரோடக்ஷன் டு மில்லேனியம் எடிஷன். இந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது ஆர்த்தர் வந்து இந்த புக்கோட லேட்டஸ்ட் எடிஷன் ரிலீஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா புதுசா எழுதி இருக்காரு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ண எடிஷன்ல ப்ரொலாக் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் டு டம்ப் மணி அந்த டாபிக் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து டைரக்டா ஒரு கண்டென்ட் குள்ள போயிருவாரு. பட் இப்போ அகைன் ஒரு புக்குன்னு இருந்துச்சு அப்படின்னா, ஸோ பீரியடிக்கலா நடக்கிற விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணணும் இல்லையா? அதுவும் இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு புக் அப்படிங்கிறதுனால அதுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி இந்த புக்குக்கு நிறைய எடிஷன்ஸ் வந்திருக்கு. அதுல ஒரு எடிஷன்ல தான் இந்த இன்ட்ரோடக்ஷனை ஆர்த்தர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. இந்த புக்கை ஆர்த்தர் எழுதுறதுக்கான முக்கியமான காரணமே ஒரு நார்மலான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஸ்டாக் மார்க்கெட் பத்தின, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதுக்கான நாலேஜை ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாம ஆர்த்தருக்கே ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இன்வெஸ்டிங்ல நம்ம வந்து பெஸ்ட் செல்லிங் புக்கு இல்ல வந்து மோஸ்ட் பாப்புலர் புக்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அதுல ஒரு புக்கா இந்த ஒன் அப்பான் வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற புக் கண்டிப்பா இருக்கும். அண்ட் இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்த்தர் அப்ப சொன்ன அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாமே ஈவன் டுடேன்னு ஆர்த்தர் மென்ஷன் பண்றது அவர் இந்த லாஸ்ட் எடிஷன் எழுதினார் பாத்தீங்களா, அதை மென்ஷன் பண்றாரு. பட் நம்ம உண்மையிலே டுடேவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே மார்க்கெட்ல பல ஆண்டுகளா அவரோட அந்த கான்செப்ட்ஸ் அந்த பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஆயிட்டே தான் இருக்கு. இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் எடிஷன் ரிலீஸ் ஆன டைம்ல பல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த புக் ரிலீஸ் ஆனதுனால மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படி கிடையாது. இந்த புக் ரிலீஸ் ஆகிற டைம் வந்து எக்கானமி ரொம்ப வீக்கா இருந்த ஒரு டைம். ஓகேங்களா? பேங்க்ஸ் எல்லாமே ரொம்ப வீக்கா இருந்துச்சு. ஃபைனான்சியலி ரொம்ப இன்ஸ்டேபிளா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டைம்லயும் வந்து வார்லாம் போயிட்டு இருந்திருக்கு. ஸ்டாக்கோட பிரைஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா ஃபால் ஆயிட்டே இருந்தது. இந்த பெசிமிஸ்டிக்கா இருக்கிற பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நெகட்டிவாவே யோசிப்பாங்க. அதாவது ஒரு பேட் அவுட்கம் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரியான ஒரு பீப்புள்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்பவுமே என்ன சொல்றது, ஒரு மாதிரி நெகட்டிவாவே வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் மார்க்கெட்டும் அப்ப ரியாக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் மாறுச்சு. ஓகேங்களா? வார் முடிஞ்சது, பேங்கிங் சிஸ்டம் எல்லாம் ஸ்டேபிள் ஆச்சு, ஸ்டாக் மார்க்கெட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காவே ரெக்கவர் ஆச்சு. ஸோ இதுல இருந்து நமக்கு மார்க்கெட் கண்டிஷன் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு நெகட்டிவா இருக்குன்றதுக்காக அப்படியே போயிடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? அது என்னைக்காவது ஒரு நாள் பாசிட்டிவா மாறலாம். அதே மாதிரி இன்னைக்கு பாசிட்டிவா இருக்கிற ஒரு மார்க்கெட் கூட நாளைக்கு நெகட்டிவா மாறலாம். அந்த பெரிய ஃபாலுக்கு அப்புறம் மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராங்கான growth அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருந்துச்சு. டோ இண்டெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த ஃபாலுக்கு அப்புறம் 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இப்போ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்டாக்ஸ் வாங்குனாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குனாங்க. இதனால நிறைய மக்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் மேல ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது உருவாச்சு. ஓகே, இதன் மூலியமா நம்மளோட சொத்துக்களை நம்மளால, அதாவது வெல்த்தை வந்து நம்மளால க்ரோ பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ப ஆரம்பிச்சாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பாத்தீங்கன்னா டைரக்ட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாம அதிக அமௌண்ட்டை மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ ஸ்டாக்ஸ், அதாவது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கில் நமக்கு இருக்கணும். சும்மா நம்ம வந்து ஒரு பாக்குற எல்லா கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ணிட முடியாது. சரிங்களா? ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை நம்ம வாங்க போறோம் அப்படின்னா அதை டீட்டெயில்டா தரோவா ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல எந்த ஸ்டாக்ல வாங்கணும், அதுல எந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் தனியாவே நம்ம வந்து ஸ்டடி பண்ணி தான் டிசைட் பண்ணணும். ஆனா நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு பிளஸ் இருக்கு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு சிம்பிளா சொல்லிடுறேன். இப்ப குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? சோ அவங்க மணி எல்லாத்தையுமே மொத்தமா சேர்த்து ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவாரு. மியூச்சுவல் ஃபண்டுமே நம்ம ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி, ஸ்டாக்ஸா இருக்கலாம் இல்ல பாண்ட்ஸா இருக்கலாம், ஒரு அசெட். ஓகேங்களா? அதுல இன்வெஸ்ட் பண்றது தான். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்மால் மணி தான் கொடுத்துருப்போம். நம்மள மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? சோ நம்ம எல்லாரோட மணியும் சேர்த்து அந்த ப்ரொஃபஷனல் மேனேஜர் இருக்கார் பாத்தீங்களா, அவரு நம்ம சார்பா அந்த மணி எல்லாம் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாரு. இப்ப நம்ம கிட்ட தான் வந்து பெரிய அளவுல எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அளவுக்கு ஸ்கில் இருக்காது. ஓகேங்களா? ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி அதை மேனேஜ் பண்ணி அதை லாங் டேர்ம் கொண்டு போறதுக்கு. பட் ப்ரொஃபஷனல் மேனேஜர் இதுக்காகவே பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஆகியிருப்பாங்க. அவங்க கிட்ட நாலேஜ் இருக்கும், எல்லாமே இருக்கும்.
சோ அதனால நம்பி நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல அவங்களோட மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனா ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டருக்கு ஒரு பெட்டர் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர் மாதிரியே பாத்தீங்களா அவர் எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்றாரோ அதை விட அதிகமாகவும் நம்மளால பண்ண முடியும். அட்லீஸ்ட் அவங்க அளவுக்கு பண்ணலாம், இல்ல அவங்கள விட பெட்டராகவும் நம்ம ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டராகவே, அதாவது டைரக்டா வந்து நம்ம போயிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணி நம்ம ஒரு ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணாம இண்டிவிஜுவல் ஸ்டாக்லயே கூட பாத்தீங்கன்னா நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணி அதை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத மேக் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நமக்கு வர ரிட்டர்ன்ஸையும் டைரக்ட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றப்ப நமக்கு வர ரிட்டர்ன்ஸையும் கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் தான் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நமக்கு வின் பண்ணும். ஓகேங்களா? ஸோ பெட்டர் ரிட்டர்ன்ஸுக்கு இதுதான் நல்ல சாய்ஸ்ன்னு நான் சொல்ல வரல. ஓகேங்களா? ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பேஸ் பண்ணி நான் சொல்றேன். அண்ட் இந்த புக்கை ரிலீஸ் பண்ண கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா அவரோட வேலையை விட்டுட்டாரு. ஆக்சுவலா ஆர்த்தர் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஃபெடலிட்டி மேலிகன் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற ஒரு மியூச்சுவல் ஃபண்டை இவர் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஃபண்ட் அது. ஓகேங்களா? பல வருஷமா அவர் இந்த ஃபீல்டுல இருக்காரு. ஸோ அப்பதான் இந்த புக்கையும் அவர் வந்து எழுதுறாரு. சரிங்களா? ஒன்ஸ் இந்த புக் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா அவரோட வேலையை விட்டுட்டாரு. சரிங்களா? ஸோ இப்போ வேலையை விட்டதுனால அவரும் ஒரு நார்மல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரா தான் இருக்காரு. அவரோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்றாரு. அப்பப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்றாரு. அண்ட் பார்ட் டைமாவும் பாத்தீங்கன்னா யங் அனாலிசிஸ்ட் இருப்பாங்க இல்லையா? ஏன்னா நமக்கு ஃபண்ட் மேனேஜரோட முக்கியமான வேலையே அனாலிசிஸ் தான். ஓகேங்களா? ஸோ அவரோட ஃபீல்டுலயே இருக்கிற யங் அனாலிசிஸ்க்கு வந்து கைட் பண்றது, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரியான ஒர்க்ஸும் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. 1982ல இருந்து ஸ்டாக் மார்க்கெட் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வளர்ச்சிய பார்த்திருக்கு. இது வந்து ஆர்த்தர் வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டை பத்தி தான் மோஸ்ட்லி இல்ல எல்லாமே வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டை பத்தி தான் இந்த புக்கு ஃபுல்லா சொல்லி இருப்பாரு. ஓகேங்களா? பட் அந்த கோர் பிரின்சிபல்ஸை நம்ம வந்து ஜென்ரலாவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அங்க இருந்து எக்ஸாம்பிள்ஸை யூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி இருந்ததை விட 15 மடங்கு பாத்தீங்கன்னா க்ரோ ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை தான் அவர் வந்து 15 பேக்கர் அப்படின்னு ஒரு டேர்ம் வச்சு கூப்பிடுவாரு. சரிங்களா? இந்த அளவுக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே, ஏன்னா இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலா மார்க்கெட்ல இவ்ளோ பெரிய வளர்ச்சியை வந்து யாருமே பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு அது. இப்போ நார்மலா ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல நம்ம இந்த மாதிரியான குரோத்த பார்க்கலாம். அதாவது என்ன 15 மடங்கு என்ன 100 மடங்குலாம் க்ரோ ஆன ஸ்டாக் எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். ஆனா இந்த தடவை என்னாச்சுன்னா ஓவரால் மார்க்கெட்டே இந்த அளவுக்கு க்ரோ ஆகுறதுங்கிறது தான் ஆச்சரியமான விஷயமே. 1929ல இருந்து 1982 வரைக்குமே ரொம்ப ஸ்லோவா ஸ்டெடியா பொறுமையா க்ரோ ஆயிட்டு இருந்த மார்க்கெட் 1982க்கு அப்புறம் சில வருஷங்கள்லயே பாத்தீங்கன்னா பல மடங்கு வந்து க்ரோ ஆகிருச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் மார்க்கெட் வந்து டபுள் ஆகுறதுக்கே இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1000 பாயிண்ட்ஸ்ல இருக்கு, அது ஒரு 2000 பாயிண்ட்ஸா க்ரோ ஆகுறதுக்கு பல வருஷம் டைம் எடுத்துக்கும். இப்பெல்லாம் வந்து சில வருஷத்திலேயே வந்து 1000ல இருந்து 2000, 2000ல இருந்து 4000, 4000ல இருந்து 8000 அப்படின்னு டபுள் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. அதுவும் அந்த டபுள் ஆகுற வேகம் அப்படிங்கிறது இன்னும் பாத்தீங்கன்னா கம்மியாயிட்டே வருது. வருஷா வருஷம் கண்டினியூஸாலாம் பாத்தீங்கன்னா 20% ரிட்டர்ன்ஸை மார்க்கெட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. இதுல இருந்து ஒரு புல் மார்க்கெட் எப்படி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனையும் தாண்டி பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, ஏன்னா இதெல்லாம் யூஸ்வலா ஒரு புல் மார்க்கெட்ல நடக்கிறது தான். ஆனா இந்த தடவை வித்தியாசம் என்னன்னா அதுவே பயங்கரமா நடந்திருக்கு. ஓகேங்களா? எப்பயும் இருக்கிறத விட பல மடங்கு நடந்திருக்கு. யாரெல்லாம் இன்வெஸ்டிங்க நம்பினாங்களோ, யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியே இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராங்கான புல் மார்க்கெட் அப்படிங்கிறது பயங்கரமான ரிவார்டை கொடுத்திருக்கு. இன்னொரு பக்கம் யாரெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை நம்பலையோ அவங்க எல்லாரையுமே இந்த மார்க்கெட் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கு. முன்னாடி எல்லாம் இப்போ ஒரு பியர் மார்க்கெட் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரெக்கவர் ஆகிறதுக்கே பல வருஷம் வந்து இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஒரு பியர் மார்க்கெட் இருக்குன்னா அது எப்பவுமே இருக்காது. அதே மாதிரிதான் ஒரு புல் மார்க்கெட் இருக்குன்னா அதுவும் எப்பவுமே பாத்தீங்கன்னா நீடிச்சுக்கிட்டே இருக்காது. ஸோ இன்வெஸ்டிங்ல பேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? அதுல முன்னாடி எல்லாம் வந்து அந்த ரெக்கவரி ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும். ஓகேங்களா? ஆனா இப்ப நம்ம மார்க்கெட்டே எடுத்துக்கலாமே. நான் இதுக்கு இந்தியன் மார்க்கெட்லயே எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒண்ணும் இல்ல, நீங்க நிஃப்டியோ சென்செக்ஸோ ஏதோ ஒரு சார்ட்டை எடுத்துக்கோங்க. மந்த்லி டைம் ஃப்ரேமோ இல்ல வீக்லி டைம் ஃப்ரேமோ யூஸ் பண்ணி ஒரு பிக் பிக்சருக்கு பாருங்க. கடந்த ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துல எப்படியெல்லாம் மூவ் ஆகிருக்குன்னு பாருங்க. ஓகே, சோ எல்லா தடவையுமே மார்க்கெட் வந்து ஒரு நியூ பீக் பாயிண்ட், அதாவது ஒரு நியூ ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கிராஷை சந்திச்சிருக்கும். அதுல 10%, 5%, 7%, 20, 50% கூட பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கலாம். அந்த ஃபால் எல்லாம் பார்த்து இது அவ்வளவுதான், இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிருந்தோம் அப்படின்னா அந்த growthல நமக்கு ஒரு லாபம் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கறது அந்த இடத்துல மிஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம மார்க்கெட் வந்து முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படிங்கறத
ஆர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்றாரு. முன்னாடி எல்லாம் ஒரு கம்பெனி உடையுது அப்படின்னா அதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஆனா இந்த புக்கோட ஃபைனல் எடிஷன் அவர் ரிலீஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா இன்டர்நெட் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறாங்க எல்லாருமே. ஓகேங்களா? இன்டர்நெட். அதாவது இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, இன்னைக்கு வந்து எல்லா விஷயத்திலயுமே நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. கடந்த ஒரு 1, 2, 3 வருஷத்துல இந்த ஏஐ அப்படிங்கிற ஒண்ணு எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில வாஷிங் மிஷின் கேட்டா ஏஐன்றாங்க, மிக்ஸில ஏஐன்றானுங்க, ஃபோன்ல ஏஐ அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, பூம் ஆயிட்டு இருக்கு. அந்த மாரி அந்த காலத்துல இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, பயங்கரமான ஒண்ணா இருந்தது. ஓகேங்களா? சோ அதுக்கு தான் வந்து மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஆ இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஆர்த்தர பொறுத்தவரைக்கும் அவர வந்து ஒரு டெக்னோபோபிக் பெர்சன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? சோ இவரு வந்து இவருக்கு டெக்னாலஜி புடிக்காது. இல்ல இத அவாய்ட் பண்ற ஒரு பெர்சனா தான் இருந்திருக்காரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ஆர்த்தரோட ஒரு சூப்பரான ஒரு பிரின்சிபல் இருக்கு. அது என்னன்னா, நமக்கு ஒரு விஷயம் புரியல அப்படின்னா, அதுல நம்ம கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இல்ல இப்படியே ஆப்போசிட்டா பார்க்கலாம். நமக்கு என்ன புரியுதோ அதுல தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதனால தான் ஆர்த்தர் வந்து அவருக்கு புரிஞ்ச மாதிரியான பிசினஸ் லைக் ஃபுட் செயின், கார் கம்பெனி, பேங்க்ஸ் இது மாரி இதுல பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இதுல எல்லாம் இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த பிசினஸ் பத்திலாம் நல்லாவே இவருக்கு தெரியும். பட் அவர் வந்து இந்த இன்டர்நெட் பேஸ்ட் பிசினஸ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே அவாய்ட் பண்ணிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, அவரால அந்த பிசினஸ வந்து கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அகைன் இது வாரன் பஃபட்டோட பிரின்சிபலோடையும் பார்த்தீங்கன்னா ஒத்துப்போகும். அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஒரு விஷயம் பாப்புலர் இது வந்து வாரன் பஃபட்டோட இன்வெஸ்டிங் பிரின்சிபலோடையும் பார்த்தீங்கன்னா ஒத்துப்போகும். அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு விஷயம் பாப்புலரா இருக்கு, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக அதுல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லுவாரு அவரு. ஆர்த்தர் இந்த இன்டர்நெட் அவாய்ட் பண்ற ஒரு பெர்சன் அப்படிங்கறனால பெருசா அவர் அதை யூஸே பண்ண மாட்டாரு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அவரோட ஃப்ரெண்டு தான் அவருக்கு இந்த இன்டர்நெட்டோட பவர் என்ன, அது எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அவருக்கு காட்டியிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆன்லைன்ல ஒரு புக்கை எப்படி ஆர்டர் பண்றது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அவர்கிட்ட காட்டியிருக்காரு. ஆர்த்தரும் அதுல புக்கோட லிஸ்ட் வருது, அந்த ரிவ்யூ, ரேட்டிங் எவ்வளவு ஈஸியா ஆர்டர் பிளேஸ் பண்ற மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாக்குறாரு. இதன் மூலியமா இந்த டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு பிசினஸ்ல மாறி இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அவர் உணர்றாரு. பட் இருந்தாலும் அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பார்க்க என்னமோ அட்ராக்டிவா தான் இருக்கு. பட் அதை தாண்டி அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமாவே சொல்றாரு. என்னதான் பார்க்க அட்ராக்டிவா இருந்தாலும் கூட அந்த பிசினஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா முதல்ல ஒரு இன்வெஸ்டரா அந்த பிசினஸ நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. இந்த புக்ல ஆர்த்தர் அவரோட டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து எப்படி வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டாக்க வந்து நம்ம சூஸ் பண்றது அப்படிங்கிற விஷயத்த பாத்தீங்கன்னா அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு அவர் யூஸ் பண்ற ப்ராடக்ட், ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல இருந்தெல்லாம் எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவை பாத்தீங்கன்னா டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. பட் இவர் வந்து ஒரு முக்கியமான கம்பெனியில, அதாவது இன்டர்நெட் பேஸ் பண்ண ஒரு கம்பெனியில ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டாரு. ஓகே, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு பிசிக்கல் ஸ்டோர் கிடையாது. அதாவது ஆர்த்தரோட டெய்லி லைஃப்ல அந்த விஷயம் பாத்தீங்கன்னா இல்ல. ஓகேங்களா? இவர் சுத்தமா இன்டர்நெட் பக்கமே பாத்தீங்கன்னா போறதே இல்ல. ஒருவேளை இவர் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அதையும் நோட்டீஸ் பண்ணிருப்பாரு, அதை இக்னோர் பண்ணியிருந்திருக்க மாட்டாரு. அதுல ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது ஆர்த்தருக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா அந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மாடல் வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியா யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம். பட் அதை அவர் யூஸ் பண்ணாததுனால பாத்தீங்கன்னா அவருக்கு அது தெரியாமலே போயிடுச்சு. ஆக்சுவலி அந்த பிசினஸ் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் சம்பந்தமான ஒரு பிசினஸ் பண்ற கம்பெனி அவங்க. ஓகேங்களா? பின்னாடிதான் ஆர்த்தர் வந்து அவரோட தப்பை ரியலைஸ் பண்றாரு. ஏன்னா அந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லயே 10 டைம்ஸ் க்ரோ ஆகியிருக்கு. ரூ. 100 இருந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து ரூ. 1000 போற மாரி. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகியிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் தான் அதுல அவர் என்ன தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அவர் வந்து ஃபர்தரா ஸ்டடி பண்ணி பார்க்குறாரு. அண்ட் ஃபியூச்சர்ல இந்த ஆன்லைன் ஷாப்பிங்க்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அடுத்தது இந்த புக்ல இந்த டாட் காம் ஸ்டாக்ஸை பத்தி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. முன்னாடி எல்லாம் கம்பெனி வந்து ரொம்ப ஸ்லோவா தான் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகும். ஆனா இந்த டாட் காம் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லயே வந்து பயங்கரமா அதோட வேல்யூ அப்படிங்கிறது க்ரோ ஆகிருக்கு. ஏன்னா முன்னாடி எல்லாம் கம்பெனில வந்து ஒரு ஹையர் வேல்யூவேஷன் போகணும் அப்படின்னா அதுக்கு அவங்களோட பிசினஸ் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? அவங்க வந்து ரெவென்யூ மேக் பண்ணணும், அதுல அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த இன்டர்நெட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டே இல்லாம, ஏன் ரெவென்யூவே இல்லாம ஒரு ஹையர் வேல்யூவேஷனுக்கு பாத்தீங்கன்னா போக முடிஞ்சது சிம்பிளா ஒரே ஒரு காரணம் தான், இன்டர்நெட் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க வந்து அதுக்கான டைமோ ஸ்பேஸோ கொடுக்க தயாராவே இல்ல. யாருன்னா இன்வெஸ்டர்ஸ். ஓகேங்களா? அது வந்து ஃபியூச்சர்ல பயங்கரமா க்ரோ ஆக போகுது, எனக்கு அது வந்து முழு நம்பிக்கை இருக்கு,
நான் இப்ப இன்வெஸ்ட் பண்ணாம விட்டேன் அப்படின்னா, ஒரு பெரிய வாய்ப்ப நான் தவற விட்டுருவேன். நாள பின்ன அது செம்மையா குரோ ஆனதுக்கப்புறம், எனக்கு வர லாபம்லாம் வராமலே போயிரும். அதனால அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிட்டோம். அவங்க வந்து இன்டர்நெட் சம்மந்தமான ஒரு பிசினஸ்ல இருக்காங்க. கண்டிப்பா அவங்க ஜெயிச்சுருவாங்க அப்படிங்கிற மாரி ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்டிமிசம் அப்படிங்கிறது அதிக அளவிலான நம்பிக்கையினால ஒரு விஷயத்த செய்றது. ஓகே. இந்த பெசிமிசம் அப்படிங்கிறது நெகட்டிவா ஃபோக்கஸ் பண்ற மாரி, ஆப்டிமிசம் அப்படிங்கிறது பாசிட்டிவா ஃபோக்கஸ் பண்றது. இதுல பிரச்சனை என்னன்னா, பெசிமிஸ்டிக்கா இருக்கிறப்ப நெகட்டிவா மட்டும் தான் தோணும். ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கிறப்போ நமக்கு பாசிட்டிவா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா தோணும். இது 2மே நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் டேஞ்சரஸான ஒண்ணு. இந்த கம்பெனிலலாம் ஆக்சுவல் ரிசல்ட்ஸ பேஸ் பண்ணி இல்லாம, அவங்களோட ஐடியா அண்ட் கான்செப்ட்ஸ பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அண்ட் ஃபண்டமெண்டல்ஸையும் அவங்க வந்து கண்டுக்கவே இல்ல. அண்ட் தொடர்ந்து நெறைய பேர் இந்த கம்பெனியோட ஸ்டாக்க வாங்க, இப்ப ஏற்கனவே ஒரு ஹையர் வேல்யூவேஷன்ல இருந்துச்சு அப்டின்னா, அதுல இருந்தும் பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா கம்பெனி குரோ ஆயிட்டே இருக்கு. இப்ப இத பார்க்குற எல்லாருக்கும் என்ன தோணும் அப்டின்னா, ஏற்கனவே இவ்ளோ ரேட்ல இருந்தும் ஸ்டில் இந்த கம்பெனி ஏறுது அப்டின்னா, அப்போ இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு. ஏதோ பெருசா பண்ணுவாங்க போல இருக்கு. அப்ப நம்ம இந்த ஹை பிரைஸ் எல்லாம் கண்டுக்கவே வேண்டாம். நம்ம எப்படியாவது வாங்கிரணும். இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இந்த டாட் காம் ஸ்டாக்ஸ பொறுத்தவரைக்கும் இது யாருக்கு உண்மையாலே வந்து ஒரு நல்ல வாய்ப்பா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ்க்கு. ஓகேங்களா. ஏன்னா இவங்க எல்லாருமே புதுசா ஃபீல்டுக்குள்ள வரவங்க. நார்மலா இந்த மாரி புதுசா உள்ள வரவங்களலாம் அவ்ளோ ஈஸியா வந்து இன்வெஸ்டர் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. பட் லக்கிலி இவங்களுக்கு வந்து பயங்கரமான சப்போர்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனா அதே மாரி யாரெல்லாம் இந்த பிசினஸ்ல ஏர்லியரா இன்வெஸ்ட் பண்ணாங்களோ, அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் அடைஞ்சாங்க. அதுவும் ஒரு ஹை பிரைஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க பொசிஷன குளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா லாபம் அடைஞ்சிருப்பாங்க. ஏன் அப்டின்னா, அதுக்கப்புறம் தான் டாட் காம் கிராஷ் அப்படிங்கிற ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 21st செஞ்சுரியோட ஆரம்பத்திலேயே நடந்தது. அதுல பல மடங்கு இந்த கம்பெனிஸ்லலாம் லாஸ் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு வார்னிங்கே அவரு குடுக்குறாரு. என்ன அப்டின்னா, எக்காரணம் கொண்டும் எந்த சூழ்நிலையிலுமே நம்ம வந்து ஒரு ஹை பிரைஸ்ல இன்வெஸ்ட்டே பண்ணிறக்கூடாது. ஓகேங்களா? உங்களுக்கு புரியிற மாரி நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு ஸ்டாக் இருக்கு. சரிங்களா? நீங்க அந்த ஸ்டாக்க வாங்கிட்டீங்க. வாங்கிட்டு 10 வருஷம் கழிச்சு, ஓகேங்களா? 10 வருஷம் கழிச்சு லாபத்துல அந்த ஸ்டாக்க நீங்க செல் பண்ண போறீங்க. அப்ப செல் பண்றப்ப நீங்க என்ன விலை குடுத்து அந்த ஸ்டாக்க செல் பண்றீங்களோ, அதே விலைக்கு இன்னைக்கு தேதிக்கு அந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ அதே பிரைஸ்ல நீங்க அந்த ஸ்டாக்க பை பண்ணி ஹோல்ட் பண்ணுவீங்களா? இந்த கொஸ்டினுக்கான பதில் என்ன? நோ அப்படிங்கிறதா ரொம்ப சிம்பிள். எதுக்காக ப்ரோ வாங்கி நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்? 10 வருஷம் கழிச்சு இந்த ரேட்ல தான் இருக்க போதுன்னா, இப்ப வாங்குனா எனக்கு அது நஷ்டம் தானே! ஏன்னா அதே ரேட்ல இருக்க மாரி இருக்கும். பட் இன்ஃப்ளேஷன்லாம் கால்குலேட் பண்ணா அது ஆக்சுவலா நமக்கு நஷ்டம் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஸ்டாக் எல்லாம் இந்த அளவுக்கு பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுறப்போ, பெரிய அளவிலான குரோத் இருந்தா தான் அந்த ஸ்டாக்கோட பிரைஸ்க்கு அந்த பிசினஸ் வந்து வொர்த்தா இருக்கும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஒரு கடையில ஒரு ஃபுட் எடுத்துக்கலாம். ஒரு ஹோட்டல் இருக்கு. சரிங்களா? அந்த ஹோட்டல்ல ஒரு ஒரு வெஜ் பிரியாணி சர்வ் பண்றாங்க. ஓகேங்களா? அந்த பிரியாணி நல்லாவே இல்ல. சாப்பாடு சரியா வேகவே இல்ல. காய்கறிலாம் இதுவாவே இருக்கு. ஒரு நல்லாவே இல்ல. அந்த இதுக்கு போயிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு ரூ. 1000 குடுத்து அந்த வெஜ் பிரியாணிய வாங்குவோமா? சோ நம்ம குடுக்குற பிரைஸ்க்கான வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு எல்லா இடத்துலயுமே நம்ம யோசிப்போம். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ன்னு வந்துட்டா மட்டும் அந்த திங்கிங் அப்படிங்கிறது இல்லாமலே போயிரும். ஆக்சுவலா நம்ம குடுக்குற காசுக்கான வேல்யூ தான் நமக்கு கிடைக்குதா இல்லையான்றத யோசிச்சோம் அப்படின்னாலே, நெறைய விஷயம் நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சோ அதனால எப்பயும் ஹை பிரைஸ்ல நம்ம வந்து இன்வெஸ்ட்டே பண்ணக்கூடாது. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆன நாளே வந்து ஃபயர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிருக்கு. ஒரே நாள்ல. அதாவது ஒரு ரூ. 100க்கு வந்து அந்த ஸ்டாக் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பப்ளிக்குக்கு ஆஃபர் பண்றாங்க அப்டின்னா, லிஸ்ட் ஆகுற அன்னைக்கே ரூ. 200, ரூ. 250 போறது. இந்த மாரியான வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஏன்னா, அந்த மாரி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண ஒரு சிலருக்கு மட்டும் தான் அது வந்து லாபத்த குடுத்திருக்கு. ஓகேங்களா? நான் முன்னாடியே சொன்னேன். யாரெல்லாம் ஏர்லியரா இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸிட் ஆயிட்டாங்களோ, அவங்களுக்கு தான் அது லாபத்த குடுத்திருக்கு. ஏர்லியரா இன்வெஸ்ட் பண்ணவங்களே எக்ஸிட் ஆகாம எதுக்கு நான் அவசரப்பட்டு இப்ப செல் பண்ணணும்? இன்னும் ரேட் வந்து பயங்கரமா ஏறிக்கிட்டே இருக்க போது, அவசரப்பட்டு செல் பண்ணி எதுக்காக வந்து நான் என்னோட லாபத்த குறைச்சுக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்றேன் இருந்தவங்களுக்கெல்லாம் நஷ்டம் தான் வந்திருக்கும். சரிங்களா? சோ, ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றோம் அப்டின்னா, அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கு? ஆக்சுவலா நம்ம ஒரு ஸ்டாக்க வாங்கல. ஒரு பிசினஸ நமக்கு சொந்தமாக்கிக்கிறோம். அந்த பிசினஸோட ஒரு பங்க நமக்கு சொந்தமாக்கிக்கிறோம். அப்போ எதையும் எடுத்தோம், கவுத்தோம் அப்டின்னு நம்ம வந்து டிசைட் பண்ணிற முடியாது. சரிங்களா? இவ்ளோ எக்ஸைட்மென்ட் இருந்தாலுமே,
ஆர்தர் எப்பவுமே ட்ரெடிஷ்னலா தான் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு பல காலங்களா. அதாவது ரியல் பிசினஸ் குரோத்ல இன்வெஸ்ட் பண்றது, ஏர்னிங்ஸ் வந்து அதுல இன்க்ரீஸ் ஆகணும், ஸ்டாக் பிரைஸும் ஏர்னிங்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதெல்லாமே இந்த புக்ல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 3ல இருந்து 10 வருஷம், சில சமயங்கள்ல அதை விட அதிகமான டைம் கூட பாத்தீங்கன்னா எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு பிக் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு. அப்போ நமக்கு எந்த அளவுக்கு பொறுமை இருக்கணும்னு பாருங்க. சரிங்களா? 3 வருஷம்னா, அப்ப 3 வருஷத்துல வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் அவர் ரேஞ்சே குடுத்திருக்காரு. 3 டூ 10 சில சமயம் அதுக்கும் மேல கூட ஆகலாம். அது வந்து டைம் டூ டைம் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? சோ குயிக் ப்ராஃபிட்க்குலாம் ஆசைப்பட்டு நம்ம இன்வெஸ்ட்மென்ட்க்கு வந்தோம் அப்படின்னா, நம்ம பாக்கெட்ல இருந்து தான் காசு போயிட்டு இருக்கும். கடைசி வரைக்கும் நம்ம பாக்கெட்டுக்கு காசு வரவே வராது. இந்த டாட் காம் கம்பெனிஸ்லலாம் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க கிட்ட ஏர்னிங்ஸே இல்ல. நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது பிஇ ரேஷியோ அப்படின்னு ஒண்ணு நம்ம செக் பண்ணுவோம். அத பிரைஸ் டூ ஏர்னிங்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டோட கம்பேர் பண்ணி, இப்போ அந்த கம்பெனி அவங்களோட ஏர்னிங்ஸ கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு பிரைஸ்க்கு ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரேஷியோ தான் இந்த பிரைஸ் டூ ஏர்னிங்ஸ் ரேஷியோ. உதாரணத்துக்கு இப்ப இந்த பிரைஸ் டூ ஏர்னிங்ஸ் ரேஷியோ 20 அப்படின்னா, அந்த கம்பெனி ஏர்ன் பண்றத விட 20 மடங்கு ரேட் குடுத்து அந்த கம்பெனிய வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்கன்னு அர்த்தம். இதே பிஇ ரேஷியோ 50 அப்படின்னா, அந்த கம்பெனி ஏர்ன் பண்றத விட 50 மடங்கு பிரைஸ் குடுத்து அந்த கம்பெனியோட ஸ்டாக்க வாங்க ரெடியா இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மாரி இந்த டாட் காம் கம்பெனிஸ்க்கு நம்ம வேல்யூவே கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா, அதுக்கு ஏர்னிங்ஸ்ங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தேவை. இவங்க கிட்ட ஏர்னிங்ஸே இல்ல. அதனால இன்வெஸ்டர்ஸ் வந்து ஜஸ்ட் ஸ்டாக் பிரைஸ மட்டும் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணியே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நெறைய இடங்கள்ல டிவி, இன்டர்நெட், நியூஸ் பேப்பர், மேகசின், அட்வர்டைஸ்மென்ட்ஸ் அது இதுன்னு எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான ஸ்டாக்ஸ தான் கன்டினியூஸா புரமோட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டாக் ஒரு $30 இருக்கு. இன்னொரு ஸ்டாக் ஒரு $10 இருக்கு. இதுல $30 பெட்டரான ஸ்டாக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத இந்த பிரைஸ மட்டும் வச்சுமே நம்மளால வந்து முடிவு பண்ணிற முடியாது. அப்படி நம்ம முடிவு பண்றோம் அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப நம்ம பண்ற டேஞ்சரஸான மிஸ்டேக் அப்படின்னு ஆர்தர் சொல்றாரு. அவரோட ஒரு கோர் பிலீஃப், அவரோட ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல லாங் ரன்ல ஏர்னிங்ஸ் தான் நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து வெற்றி அடைய போதா, இல்ல தோல்வி அடைய போதா அப்படிங்கிறத தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்றாரு. மத்தபடி இந்த ஷார்ட் டெர்ம் பிரைஸ் மூவ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மட்டும் தான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம, அது நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன் எதையுமே வந்து பாதிச்சிடக்கூடாது. இப்ப இது ஷார்ட் டெர்ம்ல ஏறுது. அதனால வாங்குறேன். அந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம முடிவு பண்ணக்கூடாது. இன்னொரு பக்கம் நான் இப்ப லாங் டெர்ம் அப்படின்னு இறங்கிட்டேன் அப்படின்னா, இந்த ஷார்ட் டெர்ம் பிரைஸ் மூவ்மென்ட்க்கு பெருசா நான் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கக்கூடாது. ஓகே. ஏன்னா இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாரி தான். இதெல்லாம் பார்த்து பார்த்து என்ன ஆகும்னா, நம்மளோட எமோஷன் அப்படிங்கிறது ட்ரிகர் ஆகும். நான் லாங் டெர்ம் ஃபோகஸ்ல வாங்கி வச்சிருப்பேன். அடுத்த வாரமே ஒரு 5% 10% அந்த ஸ்டாக் இறங்குச்சு அப்படின்னா, "ஐய்யய்யோ! போச்சு நான் தப்பு பண்ணிட்டேன் போல. டக்குன்னு இத செல் பண்ணிருவோம். இதுக்கு மேல இத ஹோல்ட் பண்ண வேணாம்." அப்படின்னு எமோஷனலா அந்த இடத்துல வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்டர்நெட் தான் பிசினஸ் உலகத்துல ஒரு புது இன்னோவேஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இதுக்கு முன்னாடியே ரயில்வே, டெலிஃபோன், காரு, ஏரோப்ளேன், டெலிவிஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுல ஒரு பெரிய மேஜர் சேஞ்சஸ பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கு. அப்ப எல்லாமே அதுவும் வந்து ஒரு இன்னோவேஷனா தான் பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தாங்க. ஆனா இந்த எல்லா கம்பெனிஸ்லயுமே, அதாவது இந்த எல்லா ஃபீல்டுலயுமே நெறைய கம்பெனிஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுல ரொம்ப சிலர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அவங்களோட பிசினஸ ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இதே சேம் பேட்டர்ன் தான் இன்டர்நெட் கம்பெனிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஏன்னா எவ்வளவோ கம்பெனிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து ஒரு ஐடியா இருக்கு. என்ன அப்டின்னா, இப்ப பூம் ஆகுற ஒரு பிசினஸ்ல நம்மளும் வந்து நம்மளோட நிறுவனத்த ஓப்பன் பண்றப்போ, அது நெறைய மக்கள் அட்ராக்ட் பண்ணும். நெறைய பேர் அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. ஓகேங்களா? சோ நமக்கும் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? சோ அந்த மாரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருந்தாலும், அதுல ஒரு சிலர் தான் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ட டாமினேட் பண்ணுவாங்க. சோ இப்ப இன்வெஸ்டர்ஸ் அந்த மாதிரியான கம்பெனிஸ செலக்ட் பண்ணாங்க அப்டின்னா, அது வந்து அவங்களுக்கு லாபகரமா அமையும். அத விட்டுட்டு தப்பான கம்பெனிய சூஸ் பண்ணிட்டாங்க அப்டின்னா, பயங்கரமான லாஸ சந்திக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு கம்பெனில ஏர்னிங்கே இல்ல அப்டின்னா கூட, அந்த கம்பெனிய பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு கால்குலேஷன் நம்ம பண்ணலாம் அப்டின்னு ஆர்தர் சொல்றாரு. அது என்ன அப்டின்னா, அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் எவ்ளோ? அதாவது மார்க்கெட் கேப்பிட்டலைசேஷன் அப்டின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனி கிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸோட டோட்டல் வேல்யூ தான் இந்த மார்க்கெட் கேப் அப்டிங்கிறது. சோ ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் இன்டூ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ். அதாவது எத்தன ஷேர்ஸ் இதுவரைக்கும் பப்ளிக்குக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதோட கவுண்ட். இது 2யும் போட்டோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் என்னன்றது தெரிஞ்சிரும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு கம்பெனில வந்து ஒரு 10 கோடி ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாக்கோட விலை ரூ. 100 அப்படின்னா, இப்ப அந்த கம்பெனியோட டோட்டல் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 1000 கோடி. 1000 கோடிக்கான ஷேர்ஸ் அப்படிங்கிறத அந்த கம்பெனி புரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட முக்கியமான கோல் என்ன அப்படின்னா, இந்த மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆகணும். ஏன்னா மார்க்கெட் கேப் இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னா தான் நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் வேல்யூவும் இன்கிரீஸ் ஆகும். அதாவது வேற ஒண்ணும் இல்ல.
அந்த 10 கோடி ஸ்டாக் அப்படியே தான் இருக்க போகுது. பட் ஒரு ஷேரோட பிரைஸ் இப்ப நான் ரூ. 100 வாங்கிட்டேன்னா, அது அங்கிருந்து 120, 130, 150, 200ன்னு போகணும். அப்ப அது இப்ப 200ன்னு ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் கேப் 2000 கோடி ஆகும். ஓகேங்களா? சோ அந்த மாரி இன்கிரீஸ் ஆகணும்னு தான் நம்ம வந்து எதிர்பார்ப்போம். பட் இதுல ஒரு உண்மையான கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப என்னோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து ஒரு 10 மடங்கு நான் குரோ ஆகணும்னு நினைக்கிறேன்னா, இப்ப 1000 கோடியில இருக்கிற கம்பெனி 10,000 கோடி ஆகுமா? அப்படிங்கிற ஒரு கேள்விய நான் என்கிட்ட கேட்டேன் அப்படின்னா, அதுவே போதும். ஓகேங்களா? ஏர்னிங்ஸே இல்ல அப்டின்னா கூட பரவால்ல. இத இன்னும் டீடைல்டா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம பிஇ ரேஷியோ அப்டிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவோம். ஃபாஸ்ட் குரோயிங் கம்பெனிஸ்க்கு யூசுவலாவே பார்த்தீங்கன்னா, இந்த பிஇ ரேஷியோ அப்டிங்கிறது அதிகமா தான் இருக்கும். பட் இதுல என்ன பிரச்சனை அப்டின்னா, நீங்க லாங் டெர்ம்ல பார்க்கிறப்போ, மார்க்கெட் சைஸ் ஆக்சுவலா லிமிட்டட் தான். ஓகேங்களா? இப்போ ஒரு பிசினஸ் இருக்குன்னா, அவங்க அத எவ்வளோ பேருக்கு மேக்ஸிமம் புரொவைட் பண்ண முடியும்? அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எவ்வளோ இருக்கு? அப்டின்றத பார்க்கிறப்போ, அது வந்து ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ் தான். அதிலேயே ஒரு 100 கம்பெனி, 200 கம்பெனி, 1000 கம்பெனி இருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்பேஸ தான் அவங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஸ்பேஸ் எல்லாம் இருக்காது பிசினஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு புரியிற மாரியே சொல்றேன். ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு 100 குடும்பம் இருக்கு. ஓகே 100 வீடுங்க இருக்கு. சரிங்களா? இப்போ ஒரு அங்க ஒரு மளிகை கடை வச்சிருக்காரு ஒருத்தரு. இப்ப அந்த மளிகை கடைக்காரர்கிட்ட இருக்க பொருள, அவர் அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் விக்க முடியும். வெளியில இருக்கவங்கலாம் வந்து வாங்க முடியாது. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப அவரோட டோட்டல் பிசினஸ் வந்து லிமிட்டட் தான். அந்த 100 குடும்பத்த தாண்டி விக்க முடியாது. இப்போ அவரு சடனா வந்து ஒரு ஒரு 1000 கிலோ தக்காளிய வாங்கிட்டு வந்து வச்சுட்டாரு அப்படின்னா, 1000 கிலோ தக்காளிய யாருக்கு அவரு விப்பாரு? அவர் கம்மி ரேட்டுக்கே வாங்கிட்டு வந்திருக்கட்டும். இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அந்த பிசினஸ் எப்படி நடக்க முடியும்? இப்ப இவ்ளோ ஒரு சின்ன கம்பெனி இருக்காங்க. அவங்களோட வேல்யூவேஷன் பல மடங்கு இருக்கு அப்படின்னா, அந்த பல மடங்கு வேல்யூவேஷன எப்படி சொல்றது? இது இது வந்து ஒரு நியாயமான வேல்யூவேஷன் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வேலிட் ரீசன் வேணும் இல்லையா? ஏற்கனவே அவங்க ஒரு சின்ன கம்பெனி. காம்படிஷன் இன்னொரு பக்கம் இருக்கு. அப்போ எத வச்சு இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் நியாயமானதா? இந்த கம்பெனி இந்த வேல்யூக்கு வந்து தகுதியானதா? அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். சரி ஓகே. இப்படி வச்சுக்கலாம். இப்ப அந்த வேல்யூவேஷனுக்கு அந்த கம்பெனி தகுதியானதாவே இருந்தாலும், இப்ப ரொம்ப ஹை வேல்யூல இருக்கு. ஓகேங்களா? ஃபியூச்சர்ல இன்னும் இந்த வேல்யூல இருந்து எந்த அளவுக்கு அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க. அண்ட் இதுல இன்னொரு சைலன்ட்டான ஒரு ப்ராப்ளமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த மாரி ஹை வேல்யூவேஷன்ல இருக்கிற கம்பெனிஸ் வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நெகட்டிவா அந்த ஸ்டாக்குக்கு எகெயின்ஸ்டா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அப்படியே நிலைமை தலைகீழா மாறும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபாஸ்ட்டா பிரைஸ் ஏறுச்சோ, அதே மாரி அவ்வளவுக்கு அவ்வளவு ஃபாஸ்ட்டா பிரைஸ் அப்படிங்கிறது இறங்க ஆரம்பிக்கும். அப்படி நடந்துச்சுன்னா பெரிய லாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வரும். அதனால இந்த மாதிரியான ஒரு இன்னோவேஷன்ல ஒரு புதுசா ஒரு இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுல வந்து ஹை ரிஸ்க் எடுக்காம எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சேஃபான வழியும் பார்த்தீங்கன்னா, ஆர்த்தர் குடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, அதோட சப்போர்ட்டிங் கம்பெனில நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இத வந்து பிக்ஸ் அண்ட் ஷாவல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி நல்லா பூம் ஆயிட்டு இருக்குன்னா, டைரக்ட்டா அந்த இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்காம, அந்த இண்டஸ்ட்ரிய சப்போர்ட் பண்ற இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு டெலிவரி கம்பெனி, டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் இந்த மாரி கம்பெனிஸ்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா, இன்டர்நெட் கம்பெனி ஃபெயில் ஆனாங்க அப்படின்னா கூட, இவங்களோட அந்த சப்போர்ட்டிங் கம்பெனி மேபி குரோ ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. 2வது மெத்தட் என்ன அப்படின்னா, இப்ப காங்க்ளமரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பலதரப்பட்ட பிசினஸ் பண்ற ஒரு நிறுவனம். சரிங்களா? ஒரு பிராண்ட். அதுல அவங்க இன்டர்நெட்டையும் ஒரு பிசினஸா ஒரு பார்ட்டா வச்சிருக்காங்கன்னா, அந்த மாரி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா, இப்போ ஓவராலாவே இந்த பிசினஸ் வந்து நெறைய விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பல நிறுவனங்களா இருக்கும். ஓகே. ஒண்ணு ஃபெயில் ஆனாலும் ஒண்ணு சக்சீட் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இதுல இன்டர்நெட் பிசினஸ்லாம் நல்லா போச்சு அப்படின்னா, அதன் மூலியமா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வரும். நம்மளுக்கும் வந்து அந்த ஸ்டாக்ல ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 3வது மெத்தட் ட்ரெடிஷனல் பிசினஸ் யாரெல்லாம் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்றாங்க, அவங்களோட ஆப்பரேஷன்ஸ இம்ப்ரூவ் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்து, அந்த மாரி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா, இப்ப அவங்க இன்டர்நெட்ட யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறப்போ, அது அவங்களுக்கு நல்லா வொர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா, அவங்களோட பிசினஸ அது வந்து இன்னும் பெட்டர் ஆக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ பிசிக்கல் ஸ்டோர்ஸா இருந்தா நெறைய விஷயங்கள் இன்னைக்கு ஆன்லைன்ல ஆயிடுச்சு. ஓகேங்களா? சூப்பர் மார்க்கெட்ஸா வர ஆரம்பிச்சுச்சு. இன்னைக்கு நம்ம வீட்ட விட்டு வெளியவே வர தேவையில்ல. வீட்டுக்குள்ள இருந்தே ஃபுட்டு, நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எதுவா இருந்தாலும், சின்ன சின்ன ப்ராடக்ட்ல இருந்து பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ் வரைக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெய்லி கிராசரிஸ் வரைக்கும் எல்லாமே நமக்கு தேவையான எதுவா இருந்தாலும், அது நம்மளோட டோர் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டெலிவரி ஆகுற அளவுக்கு டெக்னாலஜி அப்படிங்கிறது வளர்ந்திருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாரி ட்ரெடிஷனல் பிசினஸ் இந்த இன்டர்நெட்ட யூஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து அவங்க பிசினஸ வந்து டெவலப் பண்றாங்களோ, அந்த மாரி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 3 மெத்தட்லயுமே பார்த்தீங்கன்னா, எதுலயுமே நம்ம டைரக்ட்டா இன்டர்நெட் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்டே பண்ணல. அந்த இன்டர்நெட்ட பயன்படுத்துற கம்பெனி, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற கம்பெனி, இல்ல அவங்களோட பல பிசினஸ்ல இன்டர்நெட்ட ஒரு பிசினஸா வச்சிருக்க கம்பெனி அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். சோ இதனால நம்மளுக்கு அந்த ஹை ரிஸ்க் அப்படிங்கிறது குறையுது. சோ அதனால
என்னதான் வந்து இன்டர்நெட் ஸ்டாக்ல வந்து பிக் சக்சஸ் ஸ்டோரிஸ் இருந்தாலுமே அந்த சிச்சுவேஷன்ல நிறைய கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ஹை வேல்யூவேஷன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அதனால நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இன்னொரு மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி சொல்றாரு. அதாவது மைக்ரோசாஃப்ட் கம்பெனி பத்தி சொல்றாரு. இதுல நான் சொல்ற கம்பெனிஸோட நேம சஜஷனா எடுத்துக்க வேண்டாம். ஓகேங்களா? இந்த புக்ல இருக்கிறத நான் வந்து அதை அப்படியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, ஏன்னா அதன் மூலியமா ஒரு லெசனை வந்து நம்ம லேர்ன் பண்ண போறோம். இப்ப இந்த மைக்ரோசாஃப்ட பொறுத்த வரைக்கும் இத வந்து 100 பேக்கர் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த ஸ்டாக்கோட வேல்யூ 100 மடங்கு பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆகியிருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகும்போது ரொம்ப 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 லோ பிரைஸ்க்கு தான் லிஸ்ட் ஆயிருக்கு. சரிங்களா? அந்த டைம்ல யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, நல்ல பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஆனா நெறைய பேருக்கு ஆனா அந்த கவலை இருந்திருக்கும். இந்த அளவுக்கு ஒரு ஸ்டாக் பிரைஸ் ஏறுனதுக்கு அப்புறம் இந்த இது மட்டும் எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே வாங்கி வச்சிருப்பனே. இப்ப கூட பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இந்த கிரிப்டோ கரன்சில பிட்காயின்லலாம் வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் பண்ணியிருந்தா சூப்பரா இருந்திருப்பேனே. இன்னும் ஒரு 15 வருஷம் முன்னாடி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே. அப்படின்னு நெறைய விஷயங்கள சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்காக தான் ஆர்த்தர் இந்த எக்ஸாம்பிள இன்க்ளூட் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, அதுக்கப்புறம் கூட இவங்க வந்து Windows 95 அவங்களோட ஒரு சாஃப்ட்வேர லான்ச் பண்ணதுக்கு அப்புறம், இந்த கம்பெனி வந்து ஃபியூச்சர்ல பயங்கரமா சக்சஸ்ஃபுல் ஆகப் போறாங்க அப்படிங்கிறது கிளியராவே தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஏன்னா சூப்பரா பிசினஸும் குரோ ஆயிட்டு இருக்கு. அந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட நம்மளோட மணி அப்படிங்கிறது 7 மடங்கா இன்கிரீஸ் ஆயிருக்கும். ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அது 70,000 ஆகியிருக்கும். அந்த அளவுக்கான குரோத்த நம்ம பார்த்திருப்போம். சோ இதுல மெயின் திங் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அதோட லோ பிரைஸ்ல தான் நம்ம கண்டிப்பா வாங்கியிருக்கணுங்கிற அவசியம் இல்ல. இன்ஃபாக்ட் அப்படி யாராலயும் பார்த்தீங்கன்னா வாங்கிற முடியாது. அப்ப யாராவது வாங்குனாங்கன்னா எப்படி ப்ரோ? அப்புறம் அவங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுது அப்படின்னா, என்ன கேட்டீங்கன்னா இட்ஸ் பியூர் லக். ஓகேங்களா? ஏன்னா வந்து இதுல ஸ்கில்ல தாண்டி லக்குங்கிற ஒரு ஃபேக்டர் தான் நான் முக்கியமா பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்ப நான் வந்து எனக்கு எல்லா நாலேட்ஜும் இருக்குன்னே வச்சுக்கலாம். நான் எல்லாமே ஸ்டடி பண்றேன். தரோவா பார்க்கிறேன். பட் ஸ்டில் அந்த பிரைஸ்ங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அத நான் ஸ்டடி பண்றப்போ, ஓகே எனக்கு இப்போ இருக்கிறது எல்லாமே ஓகே. நான் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு எல்லாமே தயாரா இருக்கு. எனக்கு எல்லாமே ஓகேவா இருக்கு அப்படின்னு பார்த்து நான் இன்வெஸ்ட் பண்ணிருவேன். பட் அது ஒரு லோ பிரைஸா அதாவது இருக்கல லோயஸ்ட் பிரைஸா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க ரேண்டமா ஏதாவது ஒரு சக்சஸ்ஃபுல் கம்பெனியோட பிரைஸ் சார்ட்டே எடுத்து பாருங்களேன். எத்தன பேர் அதோட பாட்டம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? விரல் என்ற அளவுக்கு தான் இருப்பாங்க. அவங்களுமே அது வந்து ஒரு பாட்டம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாம பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இல்ல ஒரு சிலருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்ப கூட அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் இறங்காது. இதுக்கப்புறம் கண்டிப்பா ஏற தான் போகுது. அப்படிங்கிற நெனப்புல தான் நீங்க அத இன்வெஸ்ட் பண்ணீங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்லன்னு தான் சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் இறங்கிட்டு இருந்துச்சு. இன்னும் கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இது ஒரு சேஃப் பிரைஸ். அதனால நான் இந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? மெயின் திங் என்னன்னா, நம்மளால வந்து எப்பவுமே அதாவது ஒரு லோ பிரைஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு பிக் ப்ராஃபிட்ட பார்க்கணும், பார்க்க முடியும் அப்டின்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட்ட பத்தி நம்ம சொல்லணுன்ற அவசியமே இல்ல. இன்னைக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் கம்பெனி அப்டிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா, இன்னைக்கு ஆப்பிள தவிர ஆல்மோஸ்ட் எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லயுமே மைக்ரோசாஃப்ட்வேரோட சாஃப்ட்வேர்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? மோர் யூசர்ஸ் இன்கிரீஸ் ஆக ஒரு நெட்வொர்க் எஃபெக்ட்ட கிரியேட் பண்ணி இந்த நெட்வொர்க் எஃபெக்ட்னா வேற ஒண்ணும் இல்ல. மோர் யூசர்ஸ் உள்ள வரும்போது அந்த ப்ராடக்ட்டோட வேல்யூவும் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். இதனால இன்னும் அந்த கம்பெனி வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டே இருந்தது. அதே நேரத்துல கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர்ஸ் ஆன Dell, HP, IBM இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ஹெவியா காம்பீட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரைஸ கம்மி பண்ணாங்க. ப்ராஃபிட் இதனால கம்மியாச்சு. பட் இது எதுவுமே பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்ட அஃபெக்ட்டே பண்ணல. ஏன்னா, அவங்க செல் பண்றது சாஃப்ட்வேர். இவங்க டீல் பண்றது ஹார்ட்வேர். சரிங்களா? அவங்களோட எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே மைக்ரோசாஃப்ட்ட பார்த்தீங்கன்னா பாதிக்கவே இல்ல. இந்த மாரி தான் ஒரு சில பிசினஸ் என்ன ஆகும்னா, ஹெவி காம்படிஷனால பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பையும் அடையாது. ஏன்னா, இன்ஃபாக்ட் அவங்களுக்கு வந்து ஹெவி காம்படிஷன் அப்படிங்கிறதே இருக்காது. இதே மாதிரி இன்னும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் அப்படின்னா நம்ம சிஸ்கோவ சொல்லலாம். ஏன்னா, இவங்களுமே அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் பல மடங்கு பார்த்தீங்கன்னா குரோ ஆகியிருக்கு. ஓவராலா இதுல ஆர்த்தர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரா நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. பட் அதுக்காக எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ட பிடிக்கும். நான் வந்து இவங்களோட கஸ்டமரா இருக்கேன். இவங்களோட சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிற காரணத்தினால மட்டும் பிளைண்டா போயிட்டு ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிறக்கூடாது. இது வந்து ஜஸ்ட் நம்மளோட ரிசர்ச்சோட ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் மாரி தான். ஓகேங்களா? பட் இதுவே நம்மளோட ஃபைனல் டிசிஷன் ஆகிரக்கூடாது. இன்னைக்கு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கிற அதே அளவுக்கான அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. என்ன அப்படின்னா, முதல்லனா ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குன்னு டேட்டா, இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும் அவங்களால. ஆனா டெக்னாலஜி வளரும்போது, இது வந்து இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து அவைலபிளா இருக்கு. ஓகே. ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் ஸ்டடி பண்ற அதே டேட்டாஸ், அதே விஷயங்கள
இன்னைக்கு ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்னாலையும் பாத்தீங்கன்னா வந்து அனலைஸ் பண்ண முடியும். கம்பெனியோட ரிப்போர்ட்ஸ்ல இருந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அப் டு டேட் நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும் த்ரூ இன்டர்நெட். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த இன்டர்நெட் வளர்ச்சி வந்து இன்னொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. அது என்னன்னா காஸ்ட் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் அ ஸ்டாக். ஒரு ஸ்டாக்கை வாங்கும் போது நமக்கு ஆகிற செலவுகளை பாத்தீங்கன்னா இது ரொம்பவே கம்மி பண்ணிருக்கு. ஏன்னா இன்னைக்கு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக் ட்ரேடிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா நேரடியா ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போயிட்டு அங்க போயிட்டு ஏலம் போட்டு அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா நம்ம வாங்குறது இல்ல. ஓகே, இதுல நீங்க ஸ்கேம் 1992 அந்த வெப் சீரிஸ் பார்த்திருந்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் எப்படி வந்து ஸ்டாக் ட்ரேடிங் நடந்துட்டு இருந்தது அப்படிங்கறத தெளிவாவே காட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரிலாம் எல்லாமே இன்னைக்கு ஆன்லைன் யார் வேணாலும் பாத்தீங்கன்னா கையில ஒரு டிவைஸ், அதுல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா எங்க இருந்து வேணாலும் வந்து ஒரு ஸ்டாக்கை பையோ செல்லோ பண்ணலாம். சோ என்னாச்சுன்னா இப்போ பிசிக்கல் லொகேஷன் மத்த இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய செலவாகும். பட் ஆன்லைன் அப்படின்னு வரும்போது அந்த செலவெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கம்மியாயிடுச்சு. இப்ப ஆர்த்தர் அவரோட வேலையில இருந்து ரிலீவ் ஆனதுனால அவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஃபண்ட் மேனேஜரா இருக்கிறப்போ அவருக்கு என்னதான் ஸ்கில் இருந்தாலும், அவரு என்னதான் ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டராவே இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு சில விஷயங்களை அவரோட விருப்பு வெறுப்பு தாண்டி ரூல்ஸ் மாதிரி அவர் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனா இப்ப அவரு ரோல்ல இருந்து அவர் ரிலீவ் ஆயிட்டதுனால இப்ப அவர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர். ஓகேங்களா? இப்ப அவர் இன்வெஸ்ட் பண்ண போறாருன்னா அவருக்காக பண்ண போறாரு. அது அவரோட டிசிஷனா இருக்கும். சோ இப்ப அவரால சின்ன சின்ன கம்பெனிஸையும் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஏன்னா அவர் ஃபண்ட் மேனேஜரா இருந்தப்ப ஆயிரக்கணக்கான கம்பெனிஸ வந்து அவர் வந்து ரெகுலரா ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப அதுக்கு பதிலா குட் இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் அவர் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். அவரோட போர்ட்ஃபோலியோல அண்டர் வேல்யூடு ஸ்டாக், லாங் டேர்ம் growth இருக்கிற மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து இது நல்ல ரிட்டர்ன்ஸே பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கு. சோ இதன் மூலியமா லாங் டேர்ம் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹோல்ட் பண்ணா அதன் மூலியமா என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி லாங் டேர்ம் நம்ம ஹோல்ட் பண்ணி செல் பண்றோம் அப்படின்னா கூட நம்ம மேக் பண்ற ப்ராஃபிட்ல ஏன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்றோம் அப்படின்னா அந்த ரிட்டர்ன்ஸ்ல ஒரு பெர்சன்டேஜ நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா பாத்தீங்கன்னா பே பண்ணணும். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் அதாவது கேபிட்டல் கெயின்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு டாக்ஸ் இருக்கு. இதே லாங் டேர்ம்னா அதுக்கு ஒரு டாக்ஸ் இருக்கு. சோ இந்த டாக்ஸ் நம்ம பே பண்றதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? இது இல்லாம ஆர்த்தர் வந்து சில சங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புவர் பெர்ஃபார்மிங் இன்வெஸ்ட்மென்ட். ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் பண்ற கம்பெனி. அந்த மாதிரி புவரா பெர்ஃபார்ம் பண்ற கம்பெனியையுமே அவரோட போர்ட்ஃபோலியோல பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாரு. பட் அது எதுவுமே அவரோட எமோஷனல் டிசிஷன் கிடையாது. ஸ்டில் அந்த கம்பெனி ஃபைனான்சியலி ஓகேவா தான் இருக்காங்க. பட் ஏதோ ஒரு காரணத்தினால இப்ப அதோட பிரைஸ் வந்து மோசமா பெர்ஃபார்ம் பண்றதுனால அது வந்து கொஞ்சம் புவரா இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல அந்த கம்பெனி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் அது என்னதான் லாஸே மேக் பண்ற ஸ்டாக்கா இருந்தாலும் அவரோட போர்ட்ஃபோலியோல பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. சோ நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ மேக் பண்றோம் அப்படின்னா அதுல இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே ப்ராஃபிட்டபிள் ஸ்டாக்கா தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இதுல மெயின் திங்கே நம்மளோட டிசிஷன்ஸ் அப்படிங்கறத எமோஷனலா இல்லாம லாஜிக்ஸ பேஸ் பண்ணி நம்ம வந்து எடுக்கணும். அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்ம இன்வெஸ்ட் பண்ற எல்லா ஸ்டாக்லயும் கண்டிப்பா நம்ம வந்து ப்ராஃபிட் தான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வராது. இந்த மாதிரி லாஸ் மேக்கிங் ஸ்டாக்ஸ பார்க்கும்போது தான் ஆர்த்தருக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு லெசன் ஞாபகத்துக்கு வரும். அது என்ன அப்படின்னா ஓவராலா நம்மளோட ப்ராஃபிட் பண்றோமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்லயும் நம்ம ப்ராஃபிட் பண்றோமா லாஸ் பண்றோமா அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிறது தான் அது. ஏன்னா ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ் அப்படிங்கிறது லிமிடெட், ப்ராஃபிட் அப்படிங்கிறது அன்லிமிட்டெட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து ஒரு 5000 ரூபாய் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றேன். அது ஒரு பேட் ஸ்டாக்கா இருந்துச்சுன்னா என்னோட மேக்ஸிமம் லாஸ் அப்படிங்கிறது அந்த 5000 தான். இதே அது ஒரு குட் ஸ்டாக்கா இருந்துச்சு அப்படின்னா அந்த 5000 7000 க்ரோ ஆகலாம், 8000 க்ரோ ஆகலாம், 10,000 12,000 20,000 1,00,000 கூட பாத்தீங்கன்னா க்ரோ ஆகலாம். அது அந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அந்த கம்பெனி எப்படி வந்து பிசினஸ் பண்றாங்கன்றத பொறுத்து இருக்கு. நெக்ஸ்ட் பெத்தலம் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு கம்பெனி பத்தி சொல்றாரு. சோ இந்த கம்பெனி வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ஓகேங்களா? பட் இருந்தாலுமே உங்களோட ஸ்டாக் பிரைஸ் அப்படிங்கிறது பல வருஷத்துக்கு வந்து டிக்ளைன் ஆகிட்டே இருக்கு. ஏற்கனவே இந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து ரொம்ப சீப்பான பிரைஸ்ல தான் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அப்படி இருந்தும் ஸ்டில் இன்னுமே பாத்தீங்கன்னா பிரைஸ் அப்படிங்கிறது இறங்கிக்கிட்டே இருக்கு. அண்ட் இதே மாதிரி தான் ஒரு ஸ்டாக் வந்து சீப்பா அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால மட்டும் அது ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும் ஆகிறது. ஏன்னா ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சீப்பா அவைலபிளா இருக்கிற ஸ்டாக்ஸை வாங்கிட்டு நான் வந்து ஒரு லோ பிரைஸ்ல வாங்கிட்டேன், இது வந்து ஒரு பார்கெயின். அத பார்கெயின்னா வேற ஒண்ணும் இல்ல. ஒரு நல்ல ஸ்டாக்க ரொம்ப லோ பிரைஸ்ல ஒரு அண்டர் வேல்யூடா இருக்கிறப்போ பை பண்றது தான் ஒரு பார்கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேரம் பேசி வாங்குற மாதிரி அது ஒரு டெக்னிக்கல் டெர்ம். சரிங்களா?
சோ அப்படி நினைச்சுப்பாங்க. ஆனா அப்படி நம்ம வாங்குற எல்லா கம்பெனியுமே வந்து அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு உறுதியா சொல்லிட முடியாது. உதாரணத்துக்கு இந்த கம்பெனி மாரி. நெக்ஸ்ட் ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ். சோ ஆர்த்தர பொறுத்தவரைக்கும் இந்த கம்பெனியோட குரோத் வந்து இதுக்கப்புறம் ஸ்லோ ஆகும் அப்படிங்கிற மாரி நெனச்சாரு. ஏன்னா ஏற்கனவே இந்த பிசினஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் இருந்ததுனால, அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட அவரு அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமா இருந்திருக்கு. இதனால ஷேர் ஹோல்டர்ஸோட வேல்யூவும் பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆச்சு. என்னதான் நமக்கு வந்து ஒரு கம்பெனிய பத்தி தெரிஞ்சு இருந்தாலும் கூட, அதையுமே நம்ம வந்து டைம் டூ டைம் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயம் கூட புதுசா நடந்திருக்கலாம். அந்த கம்பெனியா அது எப்பவுமே அப்படிதான் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு மட்டும் நம்ம எப்பவுமே வந்துடக்கூடாது. சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு 10 வருஷம் 20 வருஷமாவே அந்த கம்பெனி அப்படிதான் ப்ரோ இருக்கு. அது இன்னும் அப்படியே தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிற முடியாது. சரிங்களா? நம்மளோட வேலை எப்பவுமே அப் டு டேட்டா இருக்கணும். ஓகேங்களா? மோஸ்ட் ரீசன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒரு பிசினஸ் பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்த அவர் மார்க்கெட்ல நோட்டீஸ் பண்றாரு. அது என்ன அப்படின்னா டிவிடெண்ட். முதல்லலாம் டிவிடெண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு அழகே. ஏன்னா நெறைய பீப்பிள்ஸ உள்ள அட்ராக்ட் பண்றதுக்கு இந்த டிவிடெண்ட்ட தான் வந்து ஒரு டூல் மாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. ஏன்னா ஸ்டாக்ஸ பொறுத்தவரைக்கும் இந்த இன்வெஸ்ட்மென்ட் வேற. பாண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது வேற. சரிங்களா? இங்க நம்ம விலை குடுத்து அந்த கம்பெனியோட ஒரு பங்க வாங்கிட்டோம். சரிங்களா? இங்க நமக்கு இருக்கிற ஒரே லாபம் அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, அந்த ஷேரோட பிரைஸ் ஏறும். அப்ப அத நம்ம செல் பண்ணி நம்ம வந்து லாபம் அடையலாம். இது இல்லாம லாபம் பண்றதுக்கான இன்னொரு வாய்ப்பு தான் இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது. ஓகே. இப்ப நம்ம காசு குடுத்து அந்த ஸ்டாக்க வாங்கிட்டோம். அந்த கம்பெனி சூப்பரா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஏர்ன் பண்றாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குது அப்படின்னா, அந்த கம்பெனி நினைச்சாங்க அப்படின்னா, அந்த லாபத்துல ஒரு பங்க அவங்க கம்பெனில இருக்கிற எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ஒரு ஷேருக்கு இவ்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிச்சு குடுக்கலாம். அதான் டிவிடெண்ட். ஓகே. சோ இந்த டிவிடெண்ட்ட குடுத்தே நெறைய கம்பெனில வந்து நியூ இன்வெஸ்டர்ஸ அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் ஒரு காலம். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபேஷனாவே இல்ல. நெறைய கம்பெனி பார்த்தீங்கன்னா டிவிடெண்டே குடுக்குறது இல்ல. கேட்டா நாங்க வந்து குரோத்ல ஃபோக்கஸ் பண்ண போறோம். சோ எங்களோட ப்ராஃபிட்டையும் நாங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணி நாங்க வந்து பயங்கரமா குரோ ஆக போறோம். என்ன ப்ரோ டிவிடெண்ட் குடுத்தாங்கன்னா, அது ஒரு அமௌண்ட் வருமே. இப்படி டிவிடெண்ட் குடுக்காம கட் பண்ணிட்டாங்களே அப்படின்னா, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த டிவிடெண்ட்க்கு பதிலா அந்த காசையும் அவங்க பிசினஸ்லயே போட்டு பிசினஸ நல்லா குரோ பண்ண போறாங்க. இப்ப பிசினஸ் குரோ ஆச்சு அப்படின்னா, அது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே. அப்ப என்ன ஆகும்னா, அந்த ஷேரோட பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும். இப்ப டிவிடெண்ட் வந்து அந்த கம்பெனி இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கும்போதே பண்ற பிசினஸ்ல வர லாபத்துல ஒரு பங்கு எடுத்து குடுக்குறது. இத குடுக்காம அத திரும்ப பிசினஸ்லயே போட்டு இன்னும் பிசினஸ பெருக்குறது. ஓகே. பிசினஸ பெருசாக்கி அதன் மூலியமா ஷேர் வேல்யூ இன்கிரீஸ் ஆகும். அந்த வேல்யூ இன்கிரீஸ் ஆகுறதன் மூலியமா நம்ம வந்து லாபம் அடைஞ்சுக்கலாம். 2க்கும் வித்தியாசம் இருக்கு. அண்ட் இந்த மாற்றத்துக்கான ஒரு முக்கியமான காரணமா ஆர்த்தர் வந்து டாக்ஸ தான் சொல்றாரு. ஏன்னா டிவிடெண்ட்க்கு வந்து டாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. நம்ம இப்ப கேப்பிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். சோ அப்போ இன்வெஸ்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே ஓகே டிவிடெண்ட்க்கு பதிலா நம்மளுக்கு வந்து கேப்பிட்டல் கெயின்ஸே பெட்டரு. ஏன்னா வந்து அந்த பிசினஸும் குரோ ஆகும். இன்னொன்னு டிவிடெண்ட்னா அவங்க டிசைட் பண்ற வேல்யூ தான். கம்பெனி என்ன அமௌண்ட் முடிவு பண்றாங்களோ அதுதான் நமக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? பட் இதே ஷேர் பிரைஸ் ஏறுச்சு அப்படின்னா அத கம்பெனியால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்ப ரூ. 100 ஒரு இருக்கிற ஒரு ஸ்டாக்கு டக்குன்னு ரூ. 1000 போகுமா? அப்படின்னா போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? எக்ஸ்சேஞ்ச்ல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். பிரைஸ் பிளக்சுவேஷன்ஸ தடுக்கிறதுக்கு அது வேற விஷயம். அது அப்படி இருக்கட்டும். பட் அந்த பிரைஸ் எவ்வளோ மாறணும்? எவ்வளோ சேஞ்ச் ஆகணும்? இறங்குச்சுன்னா எது வரைக்கும் இறங்கணும்? எந்த பிரைஸ் வரைக்கும் கரெக்ட்டா இறங்கணும்? எது வரைக்கும் ஏறணும்? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியால வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நெறைய இன்வெஸ்டர்ஸ் நான் வந்து லாங் டெர்ம் இன்வெஸ்டிங் தான் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ஷார்ட் டெர்ம் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து மோஸ்ட்லி பொறுமையே இருக்காது. ஒரு ஸ்டாக்க வாங்குவாங்க. வாங்கி 1 நாள், 2 நாள், 1 வாரம், 10 நாள் அதெல்லாம் இல்ல. வாங்கி சில நிமிஷங்கள், சில மணி நேரங்கள்ல அந்த பொசிஷன எப்படி குளோஸ் பண்றது? அதுவும் வந்து ஒரு நல்ல லாபத்துல குளோஸ் பண்றது அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த காலம் மாரி இல்லாம இப்ப ஸ்டாக் மார்க்கெட் டிப்ஸ் எல்லாமே மார்க்கெட் ஹைல இருக்கா, லோல இருக்கா, பிரெடிக்ஷன்ஸ் எங்க வந்து கிராஷ் ஆகுது, எந்த கம்பெனி பூம் ஆகுது, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வெதர் ரிப்போர்ட் மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப எல்லா இடத்துலயுமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் பீப்பிள்ஸுக்கு வந்து நம்ம லாங் டேர்ம் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம எவ்வளவு சொன்னாலுமே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டினியூஸா கிடைக்கிறதுனால அதை அவங்க தொடர்ந்து பாக்குறதுனால அவங்களோட ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகுது. அவங்களே அறியாம அவங்க வந்து லாங் டேர்ம் தான் பண்ணணும் அப்படின்னு தீர்மானிச்சிருந்தா கூட மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அவங்க ஷார்ட் டேர்ம்ல தான் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸே பண்றாங்க. அது நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் கன்ஃபியூஷனை பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணுது. இதனால அவங்க வந்து தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு நியூஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு இம்பல்ஸ உருவாக்குது. அதாவது நான் ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும், நான் எதுவுமே பண்ணாம இருந்தேன் அப்படின்னா ஏதோ வந்து இந்த உலகமே அழியிற மாதிரி ஒரு ஃபீல கொடுத்துரும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு கம்பெனி வந்து பயங்கரமா ரிட்டர்ன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நியூஸ்ல எல்லாம் வந்து ஹைலைட்டடா போஸ்ட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ நம்ம இன்னும் வாங்காம இருக்கோமே, நம்மளுக்கு வந்து நம்ம எப்படி இப்படிலாம் சம்பாதிக்கிறது, அப்ப ஏதாவது பண்ணி இந்த கம்பெனியை டக்குன்னு வாங்கி போட்டுடலாமா அப்படின்னு அந்த ஹைப் பின்னாடி போக ஆரம்பிச்சிருவாங்க. இதே இன்னொரு கம்பெனி வந்து
ஃபெயில் ஆகுறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த கம்பெனி வந்து மோசமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமா இன்னைக்கு ஒரே நாள்ல இந்த அளவுக்கு அந்த ஸ்டாக் ஃபால் ஆகியிருக்கு அப்படின்ற நியூஸ பார்த்த உடனே, ஏன் அந்த ஃபால் ஆச்சு? அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம, இவ்ளோ ஃபால் ஆயிடுச்சா? ஐய்யய்யோ! நான் வேற இந்த கம்பெனி ஸ்டாக் ஹோல்ட் பண்றேனே! அப்போ உடனே செல் பண்ணிருவோம். இதுக்கு மேல லாஸ் ஆலாம் வேணாம் அப்படின்னு எதுவுமே யோசிக்காம டக்கு 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 டக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசிஷன்ஸ எடுப்பாங்க. பட் ஆர்த்தர பொறுத்தவரைக்கும் அவரு ஸ்ட்ராங்கா லாங் டெர்ம் இன்வெஸ்டிங்க தான் பார்த்தீங்கன்னா நம்புறாரு. பட் அத பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா, அதுக்கு வந்து அதிக அளவிலான பொறுமை அப்படிங்கிறது தேவை. பட் இருந்தாலும் ஒரு சில இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வரதையும் அவரு நோட் பண்றாரு. உதாரணத்துக்கு 1990ல நடந்த மார்க்கெட் ஃபால்ல டக்குன்னு எல்லாருமே செல் பண்ணிருவாங்க அப்படின்னு பார்த்தா, நெறைய இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, பொறுமையா வெயிட் பண்ணியிருக்காங்க. வெரி ஃபியூ இன்வெஸ்டர்ஸ் தான் அவங்களோட மணிய வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. மத்தவங்க எல்லாருமே அந்த ஃபால் டைம்லயுமே வந்து ரொம்ப காமா இருந்திருக்காங்க. மார்க்கெட்ல ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இதுக்கு 2 பேர் முக்கியமான காரணம். ஒண்ணு டே ட்ரேடர்ஸ், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த டே ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க வேற யாரும் இல்ல. ஒரே நாள்ல ஒரு ஸ்டாக்க பை அண்ட் செல் பண்றவங்க. வாங்குவாங்க, வித்துருவாங்க. வித்தாங்க அப்படின்னா வாங்கிப்பாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே ஒரே நாளுக்குள்ள நடக்கும். முன்னாடி எல்லாம் இவங்களோட ட்ரேடிங் வால்யூம், அதாவது இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ்ல ஓவரால் வால்யூம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த ட்ரேடிங் வால்யூம் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா? அந்த அளவுக்கு வால்யூம் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆகி போயிருக்கு. அந்த காலத்துலலாம் ஒரே நாள்ல பிரைஸ் வந்து 1% சேஞ்ச் ஆகுறதே ரொம்ப ரேரான ஈவென்ட். சில சமயங்கள்ல ஒரு 1% பிரைஸ் சேஞ்சஸ்க்கே பல வாரங்கள், ஏன் சில சமயங்கள்ல பல மாசம் கூட பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கும். ஆனா இன்னைக்கு தேதிக்கு நெறைய ட்ரேடிங் அதிகமானதுனால, ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் அதிகமானதுனால, ஒரே நாள்ல அதாவது சேம் டேலயே 1%, 2%, 5% அளவுக்குலாம் பிரைஸ் சேஞ்சஸ் ஆகறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. டெக்னிக்கல் டெர்ம்ல சொல்லணும் அப்டின்னா, வாலடைலிட்டி அப்படிங்கிறது முன்ன இருந்தத விட பல மடங்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இப்போ அதிகமா இருக்கு. பட் ஆர்த்தர பொறுத்தவரைக்கும் டே ட்ரேடிங்ல சக்சஸ் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிறாரு. அது அவரு ஒரு கேம்ப்லிங் கேமோட பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்றாரு. ஓகேங்களா. எனக்கு அத பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. போக்கர், பிளாக் ஜாக் அப்படின்னு ஏதோ 2 கேமோட கம்பேர் பண்ணி சொல்றாரு. பட் எனக்கு ஜெனரலா இந்த ட்ரேடிங் நாலேட்ஜ் இருக்கிறதுனால, அத நான் எப்படி அவரு சொல்றாரு, அதாவது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்றத சொல்றேன். இப்ப டே ட்ரேடிங்ல ப்ராஃபிட் பண்ண முடியாது அப்படின்னு கிடையாது. ஏன்னா அது முடியாது அப்படின்னா, யாரா இருந்தாலும் கிறிஸ்டல் கிளியரா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிடுவாங்க. இது வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்க வந்து இது பண்ணாதீங்க. அத சப்போர்ட் பண்ற ஒரு 4, 5 ஸ்டேட்மெண்ட்ஸ குடுத்து முடிச்சு விட்டுருவாங்க. சரிங்களா? ஆனா அப்படி கிடையாது. டே ட்ரேடிங்லயும் கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனா அதோட நிப்பாட்டிறக் கூடாது. இப்ப டே ட்ரேடிங்ல சக்சஸ் பண்றதுக்கு சான்சஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வெரி, 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 வெரி லெஸ். அதாவது இப்போ ஒரு 1000 பேர் டே ட்ரேடிங் பண்றாங்க அப்படின்னா, சிங்கிள் டிஜிட்ல தான் கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்றவங்களோட கவுண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு பின்னாடி நெறைய காரணங்கள் இருக்கு. சரிங்களா? சைக்காலஜியா இருக்கட்டும், நம்ம கன்சிஸ்டன்ட்டா வொர்க் பண்றதா இருக்கட்டும். அது ஒரு தனி சப்ஜெக்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த புக்ல ஃபுல்லா இன்வெஸ்டிங் பத்தி தான் பார்க்க போறோம். பட் ஆனா வந்து அத பத்தி ரொம்ப டீப்பா போக வேண்டாம். ஓகே. ஏன் இத வந்து இந்த இடத்துல இன்க்ளூட் பண்றாரு ஆர்த்தர் அப்டின்னா, நெறைய பேர் இன்வெஸ்டிங் அப்படின்னு மார்க்கெட்குள்ள வந்துட்டு, ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு ஸ்டாக்க வாங்கிட்டு, சரி நான் சேம் டேல செல் பண்ணல. ஒரு 4 நாள் கழிச்சு செல் பண்றேன். அப்ப நான் இன்வெஸ்டிங் தானே பண்ணியிருக்கேன்னா, அப்படிலாம் கிடையாது. அதுக்கு பேரும் ட்ரேடிங் தான். இது இல்லாம டாக்ஸ் ஃபைலிங்கு, மத்த விஷயங்கள், ட்ரேடிங் காஸ்ட் அப்படின்னு ட்ரேட் பண்றதுல நமக்கு வேற சில ப்ராப்ளம்ஸும் இருக்கு. என்ன விஷயம்னா, இப்ப நீங்க ட்ரேடிங் அப்படின்னு உள்ள வரீங்கன்னா, ட்ரேடிங் பண்ணலாம். ஆனாலும் அத பத்தி முழுசா தெரிஞ்சுகிட்டு, நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணும், அத வந்து ப்ராப்பரா பண்ணணும். பட் இங்க பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு உள்ள வந்துட்டு, ஆக்சுவலா ட்ரேடிங் பண்றது தான். ஓகேங்களா? ஏன்னா இதனால நம்ம ரொம்ப அதிக அளவில லாஸ வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜெனரலாவே இன்வெஸ்டிங்ல நம்ம ப்ராஃபிட்டும் பார்ப்போம், லாஸும் பார்ப்போம். அந்த லாஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு லிமிட்டடா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரேரா தான் ஹெவியான லாஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே. இன்வெஸ்டிங்க பொறுத்தவரைக்கும் நம்மளோட மேக்ஸிமம் லாஸ் அப்படிங்கிறது நம்ம இன்வெஸ்ட் பண்ற மணி தான். ஆனா ஹோல் கேப்பிட்டல் லாஸ் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மென்ட்ல கொஞ்சம் ரேரா தான் நடக்கும். எப்ப நடக்கும்? இப்ப நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஸ்டாக் ஒண்ணுமே இல்லாம போச்சு அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா நடக்கும். அந்த மாரி போயிட்டு நம்ம தேடி கண்டுபிடிச்சு ஒரே ஒரு அந்த மொக்க ஸ்டாக்க நம்ம வாங்குவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெரி, வெரி ரேர் கேஸ் அது. இன்ஃபாக்ட் அந்த மாரிலாம் இப்ப இருக்கிற டெக்னாலஜி இதுல வந்து யாரும் அந்த மாரியான தப்பான டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? தெரியாம யாராவது ஒருத்தர் 2 பேர் பண்ணா உண்டு. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட கேப்பிட்டல் லாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இன்வெஸ்ட்மென்ட்ல கொஞ்சம் கம்மி. அதாவது ட்ரேடிங்கா கம்பேர் பண்ணும்போது. ஆனா ட்ரேடிங் பண்றப்போ அப்படி நம்மளால சொல்லிற முடியாது. ஏன்னா நம்ம பண்ற ஒரு சின்ன தப்பு போதும் நம்மளோட ஹோல் ட்ரேடிங் கேப்பிட்டல நம்ம லாஸ் பண்றதுக்கு. ஜெனரலா மக்கள் ஸ்டாக் மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ செக் பண்றதுக்கு இண்டெக்ஸ பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அத விட ஒரு பெட்டரான வழி என்ன அப்டின்னா, அட்வான்ஸ் அண்ட் டிக்ளைன் அப்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நிஃப்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிஃப்டில மொத்தம் 50 ஸ்டாக் இருக்கும். ஓகே. இப்ப நிஃப்டி ஏறுதா, இறங்குதா அப்படின்னு சிம்பிளா பார்க்காம,
நிஃப்டி ஏறுதுன்னா அதுக்கு பின்னாடி 50 கம்பெனி இருக்கு. அந்த 50 கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் நிஃப்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுறதோ நடக்கும். சரிங்களா? இப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அதை மெயினா பார்க்காம அந்த 50 கம்பெனில எத்தனை கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் ஏறுது, எத்தனை கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் இறங்குது, அது எந்த அளவுக்கு ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 50 கம்பெனி இருக்குன்னா 50 கம்பெனிக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கிடையாது. சில கம்பெனிஸ்க்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. மார்க்கெட் கேப் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் அந்த டாப் 50 கம்பெனிஸ் எது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறாங்க. இதே மாதிரி தான் சென்செக்ஸுக்கும் அந்த 30 கம்பெனியை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? வெயிட்டேஜ் அதிகமா இருக்கிற ஃபியூ கம்பெனிஸோட ஸ்டாக் பிரைஸ் ஏறுறதுனால மீதி இருக்கிற ஒரு நிறைய கம்பெனிஸ், அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிற நிறைய கம்பெனிஸோட ஸ்டாக் பிரைஸ் கம்மியானாலும் ஓவராலா நம்ம ஒரு இண்டெக்ஸா பாக்குறப்போ அதோட வேல்யூ ஏறுற மாதிரி தெரியும். ஓகேங்களா? சோ அதனாலதான் அவர் வந்து கம்பெனிஸையும் சேர்த்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இதை மெயினா எதுக்காக சொல்றாருன்னா, எல்லாருமே எதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, இப்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டா கூட அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை பாக்குறதோட சேர்த்து மார்க்கெட்டையும் பாக்குற பழக்கம் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருக்கும். அப்போ மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கு, ஆனா ஏன் போர்ட்போலியோ ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் இதுதான். ஓகேங்களா? ஏன்னா ஒரு இண்டெக்ஸ்ல ஒரு லார்ஜ் கம்பெனியோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் ஆர்த்தர் பயோடெக்னாலஜி செக்டாரை பத்தி சொல்றாரு. இதுலயுமே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏன்னா அதுல இருக்கிற பல கம்பெனிஸ் கிட்ட ரெவன்யூவும் இல்ல, ஒன்லி ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த சிச்சுவேஷனுமே பாத்தீங்கன்னா இப்ப மாறிடுச்சு. நிறைய பயோடெக்னாலஜி கம்பெனிஸ் ஆக்சுவலி ரெவன்யூ பண்றாங்க, ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க. அதுல ஃபியூ கம்பெனிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே பாத்தீங்கன்னா க்ரோ ஆகிருக்கு. அதாவது நம்ம இதெல்லாம் ஒரு செக்டாரா, இதெல்லாம் எங்க வந்து இதுவாக போகுது அப்படின்னு நம்ம ரொம்ப சிம்பிளா நினைக்கிற செக்டார் கூட பின் நாட்கள்ல ஒரு பெரிய செக்டாரா வரலாம். உதாரணத்துக்கு இன்னைக்கு ஐடி செக்டாரை எடுத்துக்கலாம். ஐடி செக்டார் என்ன 1000 வருஷமாவா இருக்கு? அதுவும் ஒரு டைம்ல தான் பூம் ஆச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடி செக்டாரை யாராலையுமே வந்து என்ன சொல்றது அவாய்டே பண்ண முடியாது. அந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி நாளைக்கு அதாவது பின்னாட்கள்ல ஏதாவது இன்னைக்கு சாதாரணமா இருக்கிற ஒரு செக்டார் கூட பாத்தீங்கன்னா பின்னாட்கள்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனுக்கு வரலாம். ஓகேங்களா? சோ அதனால நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண தயாரா இருக்கணும். ஆர்த்தர் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ பாத்தீங்கன்னா வந்து கிரிட்டிசைஸ் பண்றாரு. எதுக்காக அப்படின்னா நிறைய மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அந்த டைம்ல மார்க்கெட் சிச்சுவேஷனை 1929ல இருந்ததையும் 1970யும் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷனோட கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. ஆக்சுவலா அந்த பீரியட்ல ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் பாப்புலர் கம்பெனிஸ் மட்டும் தான் ஏறிக்கிட்டு இருந்துச்சு. மத்தபடி ஸ்மால் கம்பெனிஸ் எல்லாமே ஸ்ட்ரகிள் தான் ஆகிட்டு இருந்தாங்க. பட் அந்த லார்ஜ் கம்பெனி கூட மார்க்கெட் கிராஷ் ஆகுற டைம்ல ஹெவியா பாத்தீங்கன்னா லாஸ் பண்ணிருக்காங்க. 50%ல இருந்து 80% அளவுக்கு கிராஷ் ஆகிருக்கு. இதனால எந்த ஒரு ஸ்டாக்குமே கம்ப்ளீட்டா சேஃபானது இல்ல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுலயும் குறிப்பா மார்க்கெட் வந்து அதோட கண்டிஷனை சேஞ்ச் பண்ணும்போது. பட் இருந்தாலும் அந்த ஸ்டாக் எல்லாம் அந்த டவுன்ஃபால்ல நம்ம செல் பண்ணாம ஒருவேளை ஹோல்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி இருந்தால் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். அதாவது அந்த லாஸும் ரெக்கவர் ஆகி இருக்கும். அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த இடத்துலயுமே நம்மளை காப்பாத்துறது நம்மளோட பொறுமை மட்டும்தான். இப்பவும் நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸோட ஸ்டாக் பிரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹை லெவல்ல பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு சிலர் மட்டும்தான் இப்போ ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிரைஸ்ல ட்ரேட் ஆகுது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனாலுமே யாருமே வந்து இதுக்கு முன்னாடி கிராஷ் ஆன மாதிரி திரும்ப கிராஷ் ஆகும் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா நினைக்கவே இல்லை. பட் ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்ன் கிளியரா ஒரு விஷயத்த சொல்லுது. அது என்னன்னா ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் ஒரு தடவை ஒரு கரெக்ஷன், அதாவது மார்க்கெட் வந்து ஒரு 10% இல்ல அதுக்கும் அதிகமா பாத்தீங்கன்னா ஃபால் ஆகிருக்கு. அண்ட் பியர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒவ்வொரு 6 வருஷத்துக்கு ஒரு தடவை பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. அண்ட் பிக் கிராஷ் அதாவது 30%க்கு மேல மார்க்கெட் வந்து இது வரைக்கும் ஒரு 6 தடவை பாத்தீங்கன்னா ஃபால் ஆகிருக்கு. சோ இதுல இருந்து ஆர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம். அது வந்து இதுக்கப்புறம் நடக்கவே நடக்காது அப்படின்லாம் நம்மளால சொல்லிட முடியாது. அது எப்ப வேணாலும் நடக்கலாம். அதனால இப்போ ஒரு இன்வெஸ்டரா நம்ம மார்க்கெட்குள்ள வரோம், ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கே ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்ப என்னோட ஷார்ட் டேர்ம் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எனக்கு ஒரு சில வருஷங்கள்ல ஒரு சில தேவைகள் இருக்கு. அதுக்கு நான் என்னோட மணியை வந்து நான் பார்க் பண்ணி வைக்கணும். அதாவது அதுக்கு மணியை நான் தனியா ஒதுக்கி வைக்கணும். பிளஸ் அதுல எனக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அதனால நான் வந்து ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணேன். ஏன்னா ஸ்டாக்ல தான் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வர வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு நினைச்சு இந்த எஜுகேஷனுக்கான மணி, மேரேஜ்க்கான மணி, இல்ல வேற ஏதாவது ஷார்ட் டேர்ம் எக்ஸ்பென்ஸ்க்கான மணி, எமர்ஜென்சி ஃபண்ட் இதெல்லாம் போயிட்டு நம்ம ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மணியை நம்ம வந்து லாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ரீசனுக்காகலாம் போயிட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன ஃபால் ஆனா கூட நம்மளே அறியாம நம்ம ஃபோர்ஸ்டா போயிட்டு அதை செல் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, இப்ப நான் என்னோட படிப்பு செலவுக்காக இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப திடீர்னு மார்க்கெட் ஃபால் ஆயிட்டே இருக்கு. இன்னும் மோசமாச்சுன்னா ஐயோ என்னால ஃபீஸே கட்ட முடியாது, இதுக்காக நான் எதுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு
ஒரு சின்ன ஃபால பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, நான் செல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுப்பேன். ஏன்னா லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்ல நம்மளோட மிகப்பெரிய நண்பனே டைம் மட்டும் தான். ஓகேங்களா? ஏன்னா எவ்வளவோ மோசமான கிராஷஸ் எல்லாமே ரெக்கவர் ஆகி வந்து, அதிலிருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ ஆல் டைம் ஹை அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்கு. மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ பிரெடிக்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? இன்ஃபாக்ட் யாராலயுமே அத வந்து ஒவ்வொரு தடவையும் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து ஒரு ரூ. 1,00,000 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த ரூ. 1,00,000 அப்படிங்கிற என்னோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து ஒரு 5 வருஷத்துல ஒரு ரூ. 3,50,000 குரோ ஆகியிருக்கு அப்படின்னு வைக்கலாம். இப்ப இதுல ஒரே ஒரு தடவ மட்டும் மார்க்கெட் ஒரு சின்ன டைம்ல ஃபால் ஆச்சு. சரிங்களா? நான் என்ன பண்ணிட்டேன், செல் பண்ணிட்டேன். செல் பண்ணிட்டு திரும்ப நான் அதே அளவுக்கு பை பேக் பண்ணிட்டேன். ஓகே. திரும்ப அதே அளவுக்கு என்னோட போர்ட்ஃபோலியோவ நான் கிரியேட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்ப 5 வருஷம் கழிச்சு பார்த்தா என்னோட போர்ட்ஃபோலியோ ரூ. 1,50,000 தான் இருக்கு. எதுக்கு ப்ரோ இவ்ளோ டிஃபரன்ஸ் அப்டின்னா, அதுதான் விஷயமே. ஓகேங்களா? ஏன்னா, நம்மளால வந்து கரெக்ட்டா வந்து டிசைட் பண்ணிறவே முடியாது. முதல்ல ஒரு பெரிய ஃபாலுக்கு முன்னாடி நம்ம எக்ஸிட் ஆக முடியாது கரெக்ட்டா. அப்படியே எக்ஸிட் ஆயிட்டாலும் திரும்ப என்டர் ஆகுறதுக்கு எது பெஸ்ட் டைம் அப்படின்னு நம்மளால அவ்வளோ ஈஸியா பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிற முடியாது. இதனால தான் நம்ம கன்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அத விட்டுட்டு மார்க்கெட்ல இந்த டைமிங் வந்து பார்க்கணும். கரெக்ட்டான டைம்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஏன்னா அதெல்லாம் யாராலயுமே பெர்ஃபெக்ட்டா ஒவ்வொரு தடவையும் பண்ணிற முடியாது. நீங்க என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க? நான் எவ்வளவோ இன்வெஸ்டர்ஸோட சக்சஸ் ஸ்டோரி பார்த்திருக்கேன். அதுல நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த மாரிலாம் பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்க பண்ண முடியும்னா, ஏன் நம்மளால பண்ண முடியாது? அதுக்கான நாலேட்ஜ கெயின் பண்ணா நம்மளாலயும் வந்து கரெக்ட்டா ஒரு ஹை பிரைஸ் வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஃபாலோ ஆக போகுதுன்னா செல் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வந்து நல்லா ஏறப்போகுது அப்டின்னா வாங்கிக்கலாம் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க அவங்களோட சக்சஸ் ஸ்டோரிய இன்னும் டீப்பா ஸ்டடி பண்ணி பாருங்க. யாருமே வந்து எனக்கு வந்து கரெக்ட்டா ஒரு ஹை அண்ட் லோவ பிரெடிக்ட் பண்ற ஒரு ஸ்கில் இருக்கு. நான் கரெக்ட்டா அத பண்ணுவேன் அப்டின்னு ஒருத்தர் கூட பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலா அவங்க அந்த டிசிஷன் எடுத்ததுக்கு பின்னாடி நெறைய ரீசன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அத தாண்டி அந்த ரீசன தாண்டி அனாலிசிஸ் இருக்கும். ஓகே நெறைய ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பண்ணதோட கடைசி ஃபைனல் அவுட்புட் தான் அவங்க அந்த டிசிஷன் எடுத்ததா இருக்கும். ஓகேங்களா? அத விட்டுட்டு இந்த ஜோசியம்லாம் பார்க்குற மாரிலாம் வந்து இதோட இதுக்கப்புறம் இறங்க போகுது. அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, எடுத்தோம் கவுத்தோம்னு அவங்க வந்து டிசிஷன் எடுத்திருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ரேட் வந்து ஹையா இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் குறையட்டும் வாங்கிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் குறையட்டும் வாங்கிக்கிறேன். அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருப்பாங்க. உண்மை என்னன்னா, ஒரு பெரிய கிராஷ் நடந்தா கூட ஸ்டில் பிரைஸ் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி இருந்த லெவல விட ஒரு ஹையர் பிரைஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்னைக்குமே நம்மளால வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட்டே பண்ண முடியாது. நீங்களே கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு ஸ்டாக் இருக்கு. ஓகேங்களா? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அது மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகியிருக்குன்னு வச்சுக்கோங்க. லிஸ்ட் ஆன அன்னைக்கு ரூ. 100 அப்படிங்கிற ரேட்ல லிஸ்ட் ஆகியிருக்கு. சரிங்களா? இன்னைக்கு அந்த ஸ்டாக் வந்து ஒரு 3000, 4000 ரேட்டுக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, திரும்ப நான் வந்து அது ரூ. 100 வரும்போது தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இந்த மாரி ஹை ரேட்டுக்குலாம் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்டின்னா, காலத்துக்கும் அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே முடியாது. ஒருவேள அந்த கம்பெனி ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க பிசினஸ்லாம் வீக் ஆகி அந்த ஸ்டாக்கே கிராஷ் ஆனா தான், இன்னைக்கு இருக்கிற அந்த லெவல்ல இருந்து திரும்ப அந்த பழைய ரூ. 100ங்கிற லெவலுக்கு போகும். ஓகேங்களா? ஆனா இதுல விஷயம் என்னன்னா, அப்படி ஒரு சக்சஸ் அந்த இப்ப நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா, அது ஒரு சக்சஸ்ஃபுல் கம்பெனியா இருக்கும்னு நெனைப்போம். ஒரு சக்சஸ்ஃபுல் கம்பெனில இந்த அளவுக்கு ஸ்டாக்கோட பிரைஸ் ஃபால் ஆகுறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி லெஸ். ஓகேங்களா? ஸோ அதனால ரொம்பவும் பார்த்தீங்கன்னா, நம்ம வெயிட் பண்ணோம் அப்டின்னா, ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம். ஏன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல டைம் தான் மணி, மணி தான் டைம். ஓகேங்களா? இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாக் அப்டிங்கிறது ஒரு லாட்டரி டிக்கெட்லாம் கிடையாது. சரிங்களா? இந்த நம்பருக்கு வந்து இவ்ளோ பிரைஸ் வரும் அப்டின்னு நம்ம எதிர்பார்க்கறதுக்கு, இல்ல வந்து லக்ல ப்ராஃபிட் வரும் அப்டின்னு எதிர்பார்க்கறதுக்கு. ஒரு ஸ்டாக் அப்டிங்கிறது ஒரு ரியல் கம்பெனிய ரெப்ரசன்ட் பண்ற ஒரு விஷயம். ஓகேங்களா? அங்க உண்மையாலே பார்த்தீங்கன்னா, வொர்க் அப்டிங்கிறது நடக்குது அந்த பிசினஸ்ல. அந்த பிசினஸ் எப்படி வேலை செய்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஸ்டாக்குக்கான மதிப்பு அப்படிங்கிறதே இருக்கு. ஓகேங்களா? இப்ப அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, உங்களோட வேல்யூ இன்கிரீஸ் ஆகும். மோசமா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, வேல்யூ குறைய போகுது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே இது எல்லாமே அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ பேஸ் பண்ணி தான் இருக்கு. இத தாண்டி அவங்களோட இண்டஸ்ட்ரி ஓவரால் எக்கானமி எப்படி இருக்கு? இதெல்லாம் இன்னொரு ஃபேக்டரா இருந்தாலும், அதிலும் குறிப்பா அந்த கம்பெனியோட எர்னிங்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல எங்கேயுமே லக் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இல்லவே இல்ல. ஏன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கார்ப்பரேட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது பல மடங்கு பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆகியிருக்கு. இதனால ஸ்டாக் மார்க்கெட்டோட வேல்யூமே பல மடங்கு இன்கிரீஸ் ஆகியிருக்கு. ஈவன் எவ்வளவோ இதுக்கு நடுவுல வார், ரிசெஷன், பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் வந்தாலும் கூட, லாங் டெர்ம்ல மார்க்கெட்டோட குரோத் அப்படிங்கிறது நிக்காம பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே தான் இருக்கு. அண்ட் அதுக்கு பின்னாடி லாங் டெர்ம் பிசினஸ் குரோத் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்ம டெல் கம்ப்யூட்டர்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் வின்னர் அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல. ஏன்னா, இந்த கம்பெனிலலாம் ஏர்லியர் டைம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 889 டைம்ஸ் அவங்களோட மணிய அவங்க குரோ பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும் அப்டின்னா, இப்போ ஒரு ரூ. 1,00,000 அந்த காலத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்டின்னா,
அந்த இன்வெஸ்ட்மெண்ட் 8,89,00,000 பாத்தீங்கன்னா மாறி இருந்திருக்கும். அந்த ரகசியம் தான் ப்ரோ எனக்கு தெரிய மாட்டேங்குது. நானும் சோசியல் மீடியால பாக்குறேன், நிறைய போஸ்ட் வருது, யூடியூப் வீடியோஸ் இருக்கு. இந்த கம்பெனில நீங்க இந்த டைம்ல இந்த வருஷம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்க கையில 20,00,000 இருந்திருக்கும், 1,00,00,000 இருந்திருக்கும் அப்படின்னு எவ்வளவோ விஷயம் பாக்குறேன். ஆனா அந்த மாதிரி கம்பெனிஸை செலக்ட் பண்றதுக்கான ரகசியம் தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆக்சுவலி அதுக்கு பின்னாடி எந்த ஒரு ரகசியமும் இல்ல அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஓகேங்களா? அண்ட் அதுக்கு ஸ்பெஷல் நாலேஜ் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அதுக்கு நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு சில விஷயங்கள் தான். ஸ்ட்ராங்கான சேல்ஸ் இருக்கணும், பாப்புலரான ப்ராடக்ட் இருக்கணும், அதுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகமாயிட்டே இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல க்ரோ ஆகிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரிதான் மைக்ரோசாஃப்ட், இன்டெல் இது எல்லாமே வந்து இந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து பல மக்களோட ஓகேங்களா நிறைய மக்களோட டே டு டே லைஃப்ல வந்து ஒரு பார்ட்டா இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே அது ஒரு ஸ்ட்ராங்கான பிசினஸா மாறிடும். அண்ட் இதுக்கு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்த்தர் கொடுத்திருக்காரு. ஈவன் ஹார்லி டேவிட்சன் கூட அந்த மாதிரியான ஒரு கம்பெனி தான். ஏன்னா இந்த பேருக்கே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிரேஸ் இருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கும் வந்து நம்ம உங்களோட ட்ரீம் பைக் என்ன, நீங்க எந்த மாதிரி பைக் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கிட்ட எஸ்பெஷலி பாய்ஸ் கிட்ட எல்லாம் கேட்கிறப்போ நிறைய பேர் இந்த நேம சொல்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே. சோ இந்த டிமாண்ட் மக்கள் கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த பிசினஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா க்ரோ ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சு அப்படின்னா சில போரிங்கான கம்பெனிஸ் கூட பாத்தீங்கன்னா ஒரு பிக் வின்னரா வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு பேசெக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஸ்மால் பிசினஸ் காமனா ஃபேஸ் பண்ற ஒரு சிம்பிளான ப்ராப்ளமா பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து சால்வ் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட பிசினஸ் அப்படிங்கிறது பயங்கரமா பாத்தீங்கன்னா க்ரோ ஆச்சு. ஆர்த்தர் ஆக்சுவலி பர்சனலா அதை யூஸ் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டாரு. இதுல நிறைய சக்சஸ் கம்பெனிஸ் அப்படிங்கிறது ரீட்டைல் கம்பெனில இருந்து தான் பாத்தீங்கன்னா வந்திருக்கு. அதாவது ஸ்டோர்ஸ் பிசினஸ் வந்து எதெல்லாம் பீப்புள்ஸோட ரெகுலரா இன்ட்ராக்ட் பண்ற மாதிரியான பிசினஸ் பண்றாங்களோ அதுலதான் நிறைய வின்னர்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கி இருக்கு. சோ இந்த மாதிரியான வின்னிங் ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமான ஒரு வேலை எல்லாம் கிடையாது. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத இந்த புக் மூலியமா நம்ம வந்து கத்துக்க போறோம். ப்ரோலாக் a note from Ireland. ப்ரோலாக் அப்படிங்கறத தமிழ்ல முன்னுரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதுல இருந்தா புக் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது நியூவா ஆட் பண்ணியிருந்தது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அக்டோபர் 1987ல ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு கிராஷ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நடந்துச்சு. அதை பத்தி தான் இந்த நோட்ல அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அந்த டைம்ல ஆக்சுவலா ஆர்த்தர் வந்து அயர்லாந்துல ஒரு வெக்கேஷனுக்கு பாத்தீங்கன்னா போயிருந்திருக்காரு. சோ அந்த ட்ரிப் ஃபுல்லாவே அவர் மைண்டுக்குள்ள இந்த மார்க்கெட் கிராஷ் தான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து போயிட்டு இருந்திருக்கு. சோ அவரோட மைண்ட் ஃபுல்லாவே அதை பத்தி தான் அவர் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. சோ அந்த வெக்கேஷன்ல அவர் டிஃப்ரெண்ட் பிளேஸ்க்கு போறாரு, கால்ஃப் விளையாடுறாரு, டிராவல் பண்றாரு. சோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு பக்கம் மார்க்கெட் வந்து ரொம்ப ஹெவியா பாத்தீங்கன்னா ஃபால் ஆயிட்டு இருக்கு. முதல்ல சின்ன சின்ன டிராப்பா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி கடைசியில ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் கிராஷ வந்து சந்திச்சுது. சோ என்னதான் அவரோட பர்சனல் டைம்ல அவர் இருந்தாலும், அதாவது பர்சனலா அவரு ஒரு வெக்கேஷனுக்கு அவர் போயிருந்தாலுமே தொடர்ந்து வந்து அவர் அதை கான்ஸ்டன்டா பாத்துக்கிட்டே இருக்காரு. ஆபீஸ் கூட டச்ல இருந்துகிட்டே இருக்காரு. எப்ப எந்த ஸ்டாக்க வாங்கணும், எப்ப எந்த ஸ்டாக்க விற்கணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து பாத்தீங்கன்னா அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. சோ இந்த ஃபீல்டுல சீரியஸா இருக்கிற ஒரு இன்வெஸ்டர் எப்பவுமே அதாவது அவங்களோட பர்சனல் டைம்ல கூட மார்க்கெட்டோட கனெக்டடா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி ப்ரோ பாசிபிள் அப்படின்னா பேஷனேட்டா நம்ம ஒர்க் பண்றப்ப அது வெறும் ஒர்க்கா மட்டும் இருக்காது. நம்மளோட லைஃபோட ஒரு அங்கமா பாத்தீங்கன்னா மாறிடும். நம்மளே நினைச்சாலும் பாத்தீங்கன்னா அதை நம்மளால பண்ணாம இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த கிராஷ் நடந்துகிட்டு இருந்த டைம்ல ஆர்த்தர் வந்து அப்ப ஃபண்ட் மேனேஜரா இருந்தாரு இல்லையா? சோ அதனால அவரு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்த ஃபண்ட் வந்து ஒரே நாள்ல ஹியூஜ் அமௌண்ட்டை பாத்தீங்கன்னா லாஸ் பண்ணுச்சு. இதனால குழப்பமும் பயமும் பாத்தீங்கன்னா உண்டாச்சு. அவ்வளவுதானா இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சா? ஒரு பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ் வரப்போதா? இல்ல இது வந்து ஜஸ்ட் ஒரு டெம்பரரியா நடக்கிற ஒரு விஷயம் தானா அப்படின்னு பல கேள்விகளை பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் மத்தியில அது உருவாக்குச்சு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மார்க்கெட் ஃபால் நடக்கிறப்போ எந்த அளவுக்கு எமோஷனலா பாத்தீங்கன்னா நம்மள அது யோசிக்க வைக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அந்த சிச்சுவேஷன்ல அவரும் அவரோட டீமும் சேர்ந்து சில ஸ்டாக்ஸை வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து காசு தேவைப்படுது. பிகாஸ் இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே வித்ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அவரோட பர்சனல் டைம்ல கூட பாத்தீங்கன்னா சில முக்கியமான ஃபைனான்சியல் டிசிஷன் வந்து மேக் பண்ற நிலைமையில அவர் இருந்திருக்காரு. இதனால அவரால அந்த ட்ரிப்பை வந்து சரியா என்ஜாய் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. ஒரு சில நேரங்கள்ல ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த மாதிரி தான் நம்ம வந்து சில ரொம்ப கஷ்டமான முடிவுகளை எடுக்கிற நிலைமை அப்படிங்கிறது வரலாம். அதை கரெக்டா நம்ம ஹேண்டில் பண்ணல அப்படின்னா அது நம்மளோட பர்சனல் லைஃபையுமே பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த அனுபவத்துல ஆர்த்தர் ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. அது என்னன்னா
மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் வந்து பயப்படல. வெரி ஃபியூ இன்வெஸ்டர்ஸ் மட்டும் தான் பயத்துல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா செல் பண்ணிருக்காங்க. சோ இதுல இருந்து நம்ம கத்துக்கிற பாடம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நம்ம ரொம்ப அமைதியா பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம செய்யக்கூடிய ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம யூசுவலா பயத்துல ஒரு ஸ்டாக்கை செல் பண்றப்ப மோஸ்ட்லி அதை ஒரு லோ பிரைஸ்லயோ இல்ல லாஸ்லயோ தான் செல் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபால் ஆகுறப்போ அந்த லாஸை நம்ம பாக்குறது அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காதுதான். பட் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம பொறுமையா வெயிட் பண்ணோம் அப்படின்னா எப்ப வேணாலும் அந்த ஸ்டாக் வந்து ரெக்கவர் ஆகலாம். அதாவது அது ஒரு நல்ல கம்பெனியா இருக்கும் பட்சத்தில். ஓகேங்களா? ஏன்னா பெரிய அளவிலான லாஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ரெக்கவர் ஆகி வந்திருக்கு. சோ ஓவராலா ஆர்த்தர் இதுல இருந்து ஒரு 3 இம்பார்ட்டன்டான லெசன்ஸை ஷேர் பண்றாரு. அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், டெம்பரரியான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே நம்மளோட லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பாதிக்க கூடாது. மார்க்கெட் ஸ்ட்ரெஸ் நம்மளோட பர்சனல் லைஃபை பாதிக்க கூடாது. அண்ட் இந்த மாதிரியான எதிர்பாராத சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு எப்பவுமே நம்ம கிட்ட கேஷ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா லாங் ரன்ல நல்ல கம்பெனியா இருந்தாங்கன்னா அவங்க சக்சீட் ஆவாங்க. வீக்கான கம்பெனியா இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுவாங்க. அதுலயும் குறிப்பா இந்த மார்க்கெட் கிராஷ் நடக்கிற டைம்ல. ஆனா அதே சிச்சுவேஷன்ல வீக்கான கம்பெனியும் பாத்தீங்கன்னா தப்பிச்சு அதுல இருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. இன்ட்ரோடக்ஷன், தி அட்வான்டேஜஸ் ஆஃப் டம்ப் மணி. ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அட்வைஸோட ஸ்டார்ட் பண்றாரு. அது என்னன்னா, ப்ரொஃபஷனல்ஸை கண்மூடித்தனமா நம்பவே நம்பாதீங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு எக்ஸ்பர்ட்ஸை விட ஒரு நார்மல் இன்வெஸ்டரால கூட பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா இது வந்து ஒரு மெடிக்கல் சர்ஜரி எல்லாம் கிடையாது. இல்ல ஏதாவது ஒரு காம்ப்ளிகேட்டடான டெக்னிக்கல் ஒர்க் எல்லாம் கிடையாது இந்த ஸ்டாக்ஸை பிக் பண்றது அப்படின்னு. ஏன்னா இப்ப நான் முன்னாடி சொன்ன வேலையில எல்லாம் ஸ்கில்லை தாண்டி ப்ரொஃபஷனலா இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் முக்கியத்துவம். ஏன்னா அவங்களுக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனா அதே விஷயத்த நம்ம வந்து மார்க்கெட்ல அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இங்க ப்ரொஃபஷனல்ஸ் கூட பாத்தீங்கன்னா தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே நேரத்துல டம்ப் மணி அவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த டம்ப் மணி அப்படின்னு வேற யாரையும் அவர் மென்ஷன் பண்ணல, நார்மல் இன்வெஸ்டர்ஸ் தான் சொல்றாரு. ஆக்சுவலி எப்ப அவங்க அப்படி ஆகுறாங்கன்னா, எப்ப மத்தவங்களோட பேச்ச கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் அப்படி ஆகுறாங்க. இயற்கையாவே ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரா நமக்கு நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இங்க அட்வான்டேஜஸா இருக்கு அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அதை நம்ம கரெக்டா வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே ப்ரொஃபஷனல்ஸை விட பெட்டரா நம்மளால வந்து மார்க்கெட்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அவரை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு பேடான சாய்ஸ் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா அவர் சொல்லல. சோ இதை யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப யாருக்கு வந்து அவ்வளவு டைம் இல்ல, ஸ்டாக்ஸை ஸ்டடி பண்றதுக்கு வந்து விருப்பப்படல, அண்ட் டைவர்சிபிகேஷனை ஒரு லோ அமௌண்ட்டை வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டை பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணலாம். இல்ல நான் வந்து டைரக்ட் ஸ்டாக்ஸ்லயே வந்து நானா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது இந்த மத்தவங்க கொடுக்குற டிப்ஸ், புரோக்கர் ரெக்கமெண்ட் பண்றது, ஹாட் ஸ்டாக்ஸ், ட்ரெண்டை ஃபாலோ பண்றது, இதெல்லாம் பண்றதை நிப்பாட்டிட்டு நம்மளோட ஓன் ரிசர்ச்சை நம்ம வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் அதுல தான் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு ஃபேமஸான இன்வெஸ்டரை ஃபாலோ பண்றது கூட பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஐடியா கிடையாது. ஏன்னா அவங்களும் தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, இவர் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டர், அதனால நானும் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு போயிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஆனா அது எப்ப செல் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் அப்படின்னு ஆர்த்தர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளால டெய்லி லைஃப்லயே பாத்தீங்கன்னா சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மத்தவங்க கண்ணுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே. அதாவது உதாரணத்துக்கு நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ்ல இல்ல நம்ம ஷாப்பிங் பண்ற இடத்துல நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல இதுல எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. இதை நம்மளோட பேசிக் ஃபார்ம் ஆஃப் ரிசர்ச்சா நம்ம வந்து எடுத்துக்கலாம். சோ ஒரு கம்பெனியை ரியல் வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நம்ம வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஒரு ஒரு பொருள் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க நீங்க வந்து பல நாட்களா போயிட்டு இருக்கீங்க, மாச கணக்கா வருஷ கணக்கா ஒரு கடைக்கு போறீங்க அப்படின்னா, அதாவது ஒரே கடை இல்ல, மளிகை கடையா இருக்கட்டும் இல்ல ஒரு மார்க்கெட்டா இருக்கட்டும், நீங்க போய் பாத்தீங்கன்னா சில பிராண்ட்ஸோட ப்ராடக்ட் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா அங்க அவைலபிளா இருந்துகிட்டே இருக்கும். சில பிராண்ட்ஸ்ல வந்து தொடர்ந்து புது புது ப்ராடக்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. டிவில பாக்குற அட்வர்டைஸ்மெண்ட்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பேசிக் லெவல்ல ஒரு கம்பெனி ஒரு பிராண்டை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஆர்த்தர் 10 பேக்கர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பாத்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அதாவது நம்ம இப்போ ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது 10 டைம்ஸ் க்ரோ ஆகிறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம தேர்ந்தெடுக்கிற ஸ்டாக்ல ஏதாவது ஒரு ஸ்டாக் இந்த 10 பேக்கரா இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவை பாத்தீங்கன்னா அதாவது அந்த ரிட்டர்ன்ஸை வந்து பெட்டர் ஆக்கும். அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லயே அவரு செலக்ட் பண்ண கம்பெனிஸ்ல சில கம்பெனிஸோட சக்சஸ் ரொம்ப பெருசா இருந்ததுனால அவரோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ பாத்தீங்கன்னா
மார்க்கெட்டை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு 10 ஆவரேஜான கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வந்து நார்மலா தான் இருக்கும். இப்ப இதோட சேர்த்து ஜஸ்ட் ஒரே ஒரு 10 பேக்கரை நம்ம அந்த போர்ட்ஃபோலியோல இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா ஓவராலா நம்மளோட போர்ட்ஃபோலியோவோட ரிட்டர்ன்ஸே பாத்தீங்கன்னா டிராஸ்டிக்கலா, அதாவது ரொம்ப அதிகமா பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இதுல கூட ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணி பாருங்க, அவர் 10 ஸ்டாக்குமே 10 பேக்கரா இருக்கணும் அப்படின்னு சொல்லல. ஓகேங்களா? ஓவரால் போர்ட்ஃபோலியோல 1-2 ஸ்டாக் இருந்தாலே அதுவே எல்லாத்தையுமே மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆப்பிள்ஸ் அண்ட் டோனட்ஸ். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டாக்ல ஹியூஜ் ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா அது எல்லாமே நிறைய பேருக்கு தெரியாத ரொம்ப ரிஸ்கியான கம்பெனில இருந்து மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆர்த்தர் இது வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அகைன் நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை செக் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு பிக் ப்ராஃபிட் கொடுத்த, அதாவது ஒரு பிக் வினர்ஸா இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே நல்லா தெரிஞ்ச ரொம்ப சிம்பிளான, அதுலயும் வந்து குறிப்பா இந்த பீப்புள்ஸோட டே டு டே லைஃபோட நல்ல கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஆர் பிசினஸ்ல இருக்கிற கம்பெனிஸ் தான் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு வால்மார்ட், டக்கின்ஸ் டோனட், இந்த மாதிரி பிசினஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் சக்சஸ பார்த்த கம்பெனி. ஓகேங்களா? சோ இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ரொம்ப தெரிஞ்ச கம்பெனிஸ் தான். இந்த மாதிரி எவ்வளவோ பிசினஸ பாத்தீங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து தவற விட்டுருக்காங்க. உதாரணத்துக்கு சுபாரு அப்படிங்கிற ஒரு கார் கம்பெனி. சோ இந்த கம்பெனில அவங்களோட காரை வாங்கியிருந்தாங்க. அந்த டைம்ல அந்த கம்பெனியோட காரை வாங்குறாங்க. அதே அளவுக்கு அமௌண்ட்ட கொடுத்து அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸையும் வாங்குனாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு 100 மடங்குக்கான ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட்ல மணி ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் அதே கம்பெனியோட ஸ்டாக்க வாங்குறது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியாலாம் இருக்காது. ஏன்னா அது வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு வொர்த்தான கம்பெனியா இல்லையா, அந்த மாதிரி யோசிச்சா கூட பரவாயில்ல. யோசிக்கிறப்போ ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு அதுக்கான பதில் கிடைச்சிரும். இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா வந்து ஒரு கேள்விக்குறிதான். அதாவது அந்த தாட்டே வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டன்கின் டோனட்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சோ இவங்க வந்து ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? சோ இதுல சின்ன சின்ன அமௌண்ட்ல இப்ப அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த கடையில போயிட்டு வாங்கிலாம் சாப்பிடுவாங்க. இப்போ அவங்க ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு ஒரு சின்ன மணியை அந்த கம்பெனியோட ஸ்டாக்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா கூட சில வருஷங்கள்லயே ஒரு பெரிய ப்ராஃபிட் அவங்களால பார்த்திருக்க முடியும். ஒரு ப்ராடக்ட்ல நம்ம ஸ்பெண்ட் பண்ற மணி அப்படிங்கிறது காலப்போக்குல பாத்தீங்கன்னா காணாம போயிடும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்னா அதை சாப்பிடுறோம், அதுல இருந்து ஒரு எனர்ஜி கிடைக்குது, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. ஈவன் ஒரு கிளாத்தே வாங்குறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அது வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் அதே அமௌண்ட்டை நம்ம ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றப்ப ஒருவேளை அந்த பிசினஸ் சூப்பரா இருந்து நல்லா க்ரோ ஆகுறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து பாத்தீங்கன்னா கிடைச்சுக்கிட்டே இருக்கும். கன்சப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் வேல்யூவா தான் கொடுக்கும். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது லாங் டேர்ம் வெல்த்தை கிரியேட் பண்ணும். இந்த மாதிரி எவ்வளவோ பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது இருக்கு. பட் இந்த மாதிரியான கம்பெனில கூட கரெக்டா வந்து ஒரு லோ பிரைஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும், ஹை பிரைஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது, பெர்ஃபெக்டான டைம்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம உட்கார்ந்தோம் அப்படின்னா நம்மளால கடைசி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்க முடியாது. ஏன்னா அந்த பெர்ஃபெக்ட் டைமிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. அதுக்கு பதிலா ஏதோ தெரியாத ஒரு காம்ப்ளெக்ஸான பிசினஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து நம்ம ஜெனரேட் பண்ற ரிட்டர்ன்ஸை விட இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் பெர்ஃபெக்டான டைம் இல்ல அப்படின்னா கூட நம்ம ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அதை விட அதிகமான ரிட்டர்ன்ஸை நம்மளால வந்து மேக் பண்ண முடியும். ஸோ டைமிங்கை விட ஒரு கரெக்டான கம்பெனியை சூஸ் பண்றது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஆர்த்தர் வந்து ஒரு ரியல் எக்ஸாம்பிளே சொல்றாரு. ஒரு ஃபயர்மேன் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கம்பெனி ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரொம்ப ரேப்பிடா எக்ஸ்பேண்ட் பண்றத நோட்டீஸ் பண்றாரு. ஓகே, இந்த கம்பெனி இந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க பிசினஸ் நல்லா பண்றாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் பேச்செல்லாம் கேட்டுட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இல்லாம அவரா ஒரு முடிவை எடுத்து அந்த கம்பெனில ரெகுலரா பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றாரு. ஸோ அவர் எடுத்த அந்த ஒரு சிம்பிள் டிசிஷனால ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவர் ஒரு மில்லியனரும் பாத்தீங்கன்னா ஆகுறாரு. இது எதுக்காக ஆர்த்தர் சொல்றாருன்னா அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நோட் பண்ணி நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணாமனா அது முக்கியம் கிடையாது. சரிங்களா? நம்ம எடுக்கிற சிம்பிள் டிசிஷன் தான். ஓகேங்களா? நம்ம நோட்டீஸ் பண்ற சிம்பிளான விஷயங்கள் தான். என்ன இன்னும் கொஞ்சம் டீடைல்டா இது பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா நிறைய கம்பெனிஸ் எக்ஸ்பேண்ட்லாம் ஆவாங்க. ஒரு கம்பெனி எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால மட்டும் அது வந்து ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. ஓகேங்களா? உதாரணத்துக்கு நம்ம ஊர்லயும் வந்து ஒரு சில கம்பெனி, ஓகேங்களா, நான் நேம் மென்ஷன் பண்ண விரும்பல. பட் அந்த கம்பெனி என்னன்னு தெரியுதா அப்படின்னு பாருங்க. எஜுகேஷனல் சம்பந்தமா. ஓகே, கோவிட் டைம்ல வந்து ஆன்லைன் எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப பீக்ல இருந்தது. அந்த டைம்ல ஒரு கம்பெனி வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்குலாம் டேப்ஸை செல் பண்ணி கோர்சஸ் கிளாஸஸ் எல்லாம் ஆன்லைன்லயே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பயங்கரமா பாத்தீங்கன்னா ஒரு பூம் ஆச்சு, ஒரு யூனிக்கானா வளர்ந்தாங்க. பட் இன்னைக்கு அந்த கம்பெனியோட நிலைமை என்னன்னு பாருங்க. ஏன்னா அவங்களுமே அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க அவங்களோட பிசினஸ். அந்த ஃபீல்டுல இருக்கிற பாப்புலரா இருக்கிற சின்ன சின்ன பிசினஸ் எல்லாத்தையுமே வாங்கி பயங்கரமா எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன். சரிங்களா? பட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுல நெகட்டிவ்ஸ் இருந்தாலும்
அவர் எப்படி அவர் சொந்தமா டிசிஷன் எடுத்திருக்காருன்னு பாருங்க. அவர் சின்னதா நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் தான். இன்னும் அவரு பின்னாடி என்னென்ன பண்ணாருன்றது நமக்கு கிளியரா தெரியல. ஆத்தர் அப்படி சிம்பிளா சொல்லியிருக்காரு. அத நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? சோ இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு பேசிக் அப்சர்வேஷன், ஒரு காமன் சென்ஸே போதும். ஒரு பவர்ஃபுல்லான இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு அப்படின்னு. ஆனா எக்ஸ்பர்ட்ஸோட சஜஷன் அப்படிங்கிறது அந்த மாதிரி நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ்க்கு அகைன்ஸ்டா தான் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கும். ஏன்னா அந்த மாரி நம்ம பிளைண்டா வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ கேட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, உண்மையான நெறைய வாய்ப்புகள நம்ம வந்து தவற விட்டுட்டு இருக்கோம். ஏன்னா ஆர்த்தரும் பார்த்தீங்கன்னா, டாப் புரொஃபஷனல்ஸ் நெறைய பீப்பிள்ஸ் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு இது சம்மந்தமா. ஆனா அவரோட பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைஸ் எல்லாமே சிம்பிளான ரியல் லைஃப் அப்சர்வேஷன்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்திருக்கு. சோ இந்த விஷயத்த ஒரு நார்மல் பெர்சனால கூட பண்ண முடியும். அவங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டா தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது இதுக்கு. இந்த மாரி எவ்வளவோ வின்னிங் கம்பெனிஸ ஆர்த்தர் அவரோட டே டு டே லைஃப்ல இருந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு டாக்கோ பெல்லோட ஃபுட்ட ட்ரை பண்ணிட்டு அவருக்கு அது ரொம்பவே புடிச்சு போச்சு. சோ அதுக்கப்புறம் அத பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. லா குவிண்டா அப்படிங்கிற கம்பெனிய பத்தி அவரோட காம்படிட்டர் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறாரு. வால்வோ கார அவங்களோட ஃபேமிலில நெறைய பேர் யூஸ் பண்றதுல இருந்து அத நோட்டீஸ் பண்றாரு. அவரோட ஆபீஸ்லயும் வீட்லயுமே ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்றத பாக்குறாரு. டங்கிங் டோனட்ஸ்ல காஃபி குடிக்கிறது அவருக்கு பிடிக்கும். அண்ட் அவரோட வைஃப் கிட்ட இருந்தும் பாத்தீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ பத்தி அவர் தெரிஞ்சுக்கிறதா சொல்றாரு. இன்ஃபேக்ட் அவங்க வந்து அவரோட ஒரு பிக் சோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆர்த்தரோட வைஃப் தான் அவருக்கு இந்த மாதிரியான ஐடியாஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான சோர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. சோ காம்ப்ளெக்ஸான அனாலிசிஸை விட இந்த மாதிரியான ரியல் வேர்ல்ட் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. உதாரணத்துக்கு எல்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட பாத்தீங்கன்னா அவர் கிராசரி ஷாப்ல நோட்டீஸ் பண்றாரு. ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ராடக்ட் தான் இது. பட் அதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல ஃபிட்டாவும் இருக்கு. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது அந்த ப்ராடக்ட் ரொம்ப கன்வின்சிங்கா பாத்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா அந்த கம்பெனிக்கு கஸ்டமர்ஸோட பிஹேவியர் வந்து நல்லாவே புரிஞ்சிருக்கு. உமன்ஸ பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரேரா தான் விசிட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு சின்ன கிராசரி ஸ்டோர்ஸ் வந்து அவங்க ஃப்ரீக்வென்ட்டா பாத்தீங்கன்னா விசிட் பண்ணுவாங்க. சோ அதனால அவங்களோட ப்ராடக்ட்ட கிராசரி ஷாப்ஸ்ல அதிகமா பாத்தீங்கன்னா செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு சிம்பிள் ஐடியானால அவங்க பிசினஸ்க்கு அது ஒரு நல்ல ஒரு growth பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கு. ஏன்னா நிறைய பேர் அந்த ப்ராடக்ட்ட வாங்குறத பாக்குறாங்க. சோ அந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு பாப்புலரா இருக்கு அப்படிங்கறத நோட்டீஸ் பண்றாங்க. அந்த கம்பெனியோட பேர் தெரியறதுக்கு முன்னாடியே பீப்பிள்ஸ் அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த கம்பெனில இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளால பார்க்க முடியும். சோ ஒன்ஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அந்த கம்பெனில அவர் இன்வெஸ்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் அவருக்கு 6 மடங்கு ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதாவது இப்போ ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்றாருன்னா அவருக்கு வந்து 60,000 பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. இத்தனைக்கும் இந்த கம்பெனியோட ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்த்தர் வந்து அதை பண்ணல. ஐ மீன் இன்வெஸ்ட் பண்ணல. அவர் நோட்டீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் போயிட்டு அவர் வந்து இன்வெஸ்டே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமே ஆர்த்தருக்கு இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. எக்ஸைட்டிங் ஸ்டாக்ஸ் பின்னாடி போற நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா மிஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஒரு சாதாரண இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஃபைனான்சியல் நியூஸ் லெட்டர்ஸ், ஹாட் ஸ்டாக் டிப்ஸ் இததான் பாத்தீங்கன்னா தேடி போவாங்க. அவங்களுக்கு புரியாத கம்பெனில தான் அவங்க வந்து இன்வெஸ்டே பண்ணுவாங்க. ஈவன் தோ அவங்க ரிசர்ச் பண்ணதா அவங்க சொன்னாலும் பாத்தீங்கன்னா ரியாலிட்டில அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கறதே அவங்களுக்கு புரியாது. ஜஸ்ட் அவங்களோட எக்ஸ்பர்ட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அதை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஆர்த்தர் வந்து ஒரு சிம்பிளான ஸ்டோரிய பாத்தீங்கன்னா சொல்றாரு. அதாவது ரியல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் பிளைண்ட் இன்வெஸ்டிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத இந்த ஸ்டோரி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. இதுல ஹஸ்பண்ட் வந்து ஒரு சீரியஸான இன்வெஸ்டரா இருக்காரு. அவரோட ஒய்ஃப் வந்து ஒரு நார்மல் ஷாப்பிங் பண்ற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒய்ஃப் வந்து த லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பாப்புலரான கடையை பத்தி கேள்விப்படுறாங்க. சோ அந்த கடையில பாத்தீங்கன்னா கூட்டம் நிறைஞ்சு வழியுது. நிறைய நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் தான். ஓகேங்களா? ரியல் வேர்ல்ட் சிக்னல். ஏன்னா அவங்க பிசினஸ் வந்து நல்லா பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் வந்து இதை இக்னோர் பண்ணிட்டு ஒரு ஹாட் ஸ்டாக்க தேடி கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றாரு. அதாவது இந்த நியூஸ் ஆர்டிகல், எக்ஸ்பர்ட் ரெக்கமெண்டேஷன், growth ஸ்டோரிஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றாரு. ஆனா முழுசா அவருக்கு அந்த பிசினஸ் என்ன ஏது ஒண்ணுமே பாத்தீங்கன்னா புரியல. பட் சம் நெகட்டிவ் நியூஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ண அந்த ஸ்டாக் அப்படிங்கிறது பயங்கரமா ஃபால் ஆகுது. இவரும் பயத்துல என்ன பண்றாரு அப்படின்னா லாஸ்லயே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை செல் பண்றாரு. நமக்கு ஒரு பிசினஸ் பத்தி தெரியல, நம்ம அதை புரிஞ்சுக்கல அப்படின்னா இந்த மாதிரியான டஃப்பான சிச்சுவேஷன்ல அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்றதுக்கான கான்பிடென்ட் அப்படிங்கிறது இருக்காது. அந்த டைம்ல யாரா இருந்தாலுமே இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா பயத்துல செல் பண்ணுவாங்க. அது ப்ராஃபிட்டோ லாஸோ. அதே நேரத்துல அவங்க வைஃப் நோட்டீஸ் பண்ணாங்க இல்லையா அந்த லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி, அவங்க ரொம்ப சூப்பரா பாத்தீங்கன்னா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அது வந்து ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்கா இருந்திருக்கு. ஈவன் யாராவது கொஞ்சம் லேட்டா அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க
பண்ணாங்க அப்படின்னா கூட அவங்க வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஏன்னா ஒரு நல்ல கம்பெனியில ஒரு வாய்ப்பு மட்டும் கிடையாது. ஓகேங்களா? மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படிங்கிறது நமக்கு உருவாயிட்டே இருக்கும். ஒரு நேரம் இல்ல அப்படின்னா கூட இன்னொரு டைம் நம்ம அத வந்து தெரிஞ்சுக்கிட்டு தாராளமா பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒருவேளை அவங்க ஹஸ்பண்ட் வந்து இதையெல்லாம் பார்த்து அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அவருக்கு இந்த இடத்துல பயங்கரமான ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். சரி ஓகே. அவரு அவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா கூட ஜஸ்ட் ஒரு பேச்சுக்கு அவங்க ஒய்ஃப்க்கு இவ்ளோ தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் நோட்டீஸ் பண்றாங்க. அத இவரு கேட்டு சரி சும்மா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட அதுவே பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து க்ரோ ஆகி இருந்திருக்கும். இந்த மாதிரி ஸ்மால் லெவல்ல கன்சிஸ்டன்டா நம்ம ஒரு நல்ல கம்பெனில பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு நல்ல வெல்த்த பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணும். ஆனா அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டாரு. ஏன்னா அவரே அறியாம இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸான நியூஸை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரே பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணிருக்காரு. அதாவது ரொம்ப எமோஷனலா இந்த டிசிஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்திருக்காரு. எப்ப அந்த ஸ்டாக் மேல மீடியாவோட கவரேஜ் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் அவங்க ஹஸ்பண்டுக்கு அந்த ஸ்டாக் மேல ஒரு இன்ட்ரெஸ்டே பாத்தீங்கன்னா வந்திருக்கு. பட் அது வந்த டைம்ல ஏற்கனவே அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ரொம்ப ஹை லெவல்ல பாத்தீங்கன்னா வந்துருச்சு. சோ நம்ம ப்ராஃபிட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஏற்கனவே வந்துட்டு போயிருச்சு அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்களோட ஒய்ஃபும் பாத்தீங்கன்னா அந்த கடையில போயிட்டு பொருள் எல்லாம் வாங்குறது இல்ல. ஏன்னா காம்படிஷன் அதிகமாயிருச்சு. ப்ராடக்ட் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா மாறிடுச்சு. சோ இதுல இருந்தே அவங்களோட growth வந்து இப்ப ஸ்லோ ஆகிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதையும் பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு அந்த ஸ்டாக்லயே போயிட்டு ஒரு ஹை பிரைஸ்ல அவரு பை பண்றாரு. அகைன் ஒரு ஸ்டாக் ஃபால் ஆகுது. அகைன் அவர் வந்து லாஸ்லயே அதை செல் பண்றாரு. ஆக மொத்தத்துல இந்த கதையில எதுல இன்வெஸ்ட் பண்ண கூடாதோ அதுலதான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. எதுல எப்ப இன்வெஸ்ட் பண்ணணுமோ அப்ப அதுல பண்ணாம இருந்திருக்காரு. எதுல எப்ப பண்ணவே கூடாதோ அந்த டைம்ல போயிட்டு அவர் அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இதனால லேட்டா பை பண்றது, சீக்கிரம் செல் பண்றது அப்படின்னு அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவர் பண்ணிட்டே இருந்திருக்காரு. இந்த தப்ப அவர் மட்டும் தான் பண்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான இன்வெஸ்டர்ஸும் இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா தப்பு பண்றாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் பாத்தீங்கன்னா ஆர்த்தர் கொடுக்குறாரு. அவரோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா சொல்றாரு. பெபிள் பீச் கால்ஃப் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து விசிட் பண்றாரு. பட் அது வந்து ஒரு பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆர்த்தருக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவர் கண்ணு முன்னாடியே இருந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நோட்டீஸ் பண்ண பாத்தீங்கன்னா அவரு தவற விட்டுட்டாரு. ஆனா இது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஏன்னா இந்த மாதிரி 1-2 கம்பெனி தான் இருக்கு. அதை எப்படியாவது நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த மாதிரியான பல வாய்ப்புகள் அப்படிங்கிறது நமக்கு மார்க்கெட்ல உருவாயிட்டே இருக்கும். இப்போ ஒரு பெரிய போர்ட்போலியோல ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கும். அதுல ஏகப்பட்ட வின்னர்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா ஒரு ஸ்மால் போர்ட்போலியோல 1-2 வின்னர்ஸ் இருந்தாலே அதுவே நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிட்டர்ன்ஸை பாத்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணும். சோ இந்த மாதிரியான தெரிஞ்ச கம்பெனில இன்வெஸ்ட் பண்றப்ப நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஓரளவுக்கு பேசிக்கா அந்த கம்பெனியை பத்தியும் அவங்களோட ப்ராடக்ட்டை பத்தியும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும். மேபி அவங்களோட ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணிருக்கலாம், இல்ல அவங்களோட ஸ்டோரை நம்ம விசிட் பண்ணிருக்கலாம், இல்ல அந்த கம்பெனியோட கஸ்டமர்ஸோட பிஹேவியரை நம்ம வந்து புரிஞ்சு வச்சிருப்போம். ஸோ டைரக்டா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணாம அந்த பிசினஸோட பெர்ஃபார்மன்ஸை இந்த இடத்துல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நேச்சுரலாவே நமக்கு எது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட், எந்த கம்பெனி க்ரோ ஆகுது, எது மார்க்கெட்ல பாப்புலரா இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே ஈஸியா பாத்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த நாலேஜ் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப 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 வேல்யூபிளானது. ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் வால் ஸ்ட்ரீட் எக்ஸ்பர்ட் நோட்டீஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரெண்டை பாத்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணிருவாங்க அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நியூ ஷாப் வந்து ஓபன் பண்றாங்க, சடனா அது வந்து ரொம்ப பாப்புலர் ஆகுது. அப்பவே ஓரளவுக்கு நம்ம அந்த பிசினஸ புரிஞ்சுக்க முடியும். ஆனா அனாலிசிஸ்ட பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பயங்கரமா ஏறினாதான் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நோட்டீஸே பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஏர்லி அப்சர்வேஷன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜை கொடுக்கும். ஏன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ரொம்ப சீக்கிரமே பாத்தீங்கன்னா தெரிஞ்சிரும். இதன் மூலமா ரொம்ப ஏர்லியராவே நம்ம வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை பாத்தீங்கன்னா இது வந்து உருவாக்கி கொடுக்கும். அதே நேரத்துல ஒரு நல்ல ப்ராடக்டா இருக்கிறதுனால மட்டும் அந்த கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு தகுதியான கம்பெனி அப்படின்லாம் கிடையாது. உதாரணத்துக்கு டாய் கம்பெனி ஒன்னு இருக்கு. ஓகேங்களா? சோ அவங்களோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லானது. பட் கம்பெனி வந்து ரொம்பவே பாத்தீங்கன்னா வீக்கா இருக்காங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ரியல் லைஃப் அப்சர்வேஷனை வச்சு ப்ராமிசிங்கான கம்பெனிஸ், நல்ல நல்ல கம்பெனிஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். இது வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும்தான். செகண்ட் ஸ்டெப் அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராப்பரா பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணிட்டு ஃபைனல் டிசிஷன் அப்படிங்கறத எடுக்கணும். ஏன்னா இந்த ரிசர்ச் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே எது ஸ்ட்ராங்கான கம்பெனி, எது வீக்கான கம்பெனி அப்படின்னு நம்மளால வித்தியாசப்படுத்த முடியும்.
ஏன்னா ஸ்ட்ராங்கான கம்பெனில லாங் டேர்ம் சக்சஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. பட் வீக்கான கம்பெனில டெம்பரவரி சக்சஸ் ஆர் டெம்பரவரி ஃபெயிலியர் தான் பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஆக்சுவலா ஆர்த்தரே இந்த இடத்துல ஒத்துக்கிறாரு. அது என்னன்னா, அவரும் வந்து இந்த மாதிரி ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணாம நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா தப்பு பண்ணிருக்காரு. பட் என்னதான் தப்பு பண்ணாலும் அவரோட ஓவரால் சக்சஸ் அப்படிங்கிறது நிறைய அன்நோட்டிஸ்டான, அண்டர் வேல்யூடான, ப்ராப்பரா ரிசர்ச் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா அவருக்கு கிடைச்சிருக்கு. சோ நம்மளோட சக்சஸ் அப்படிங்கிறது இங்க அப்சர்வேஷன் பிளஸ் ரிசர்ச் இது ரெண்டையும் பாத்தீங்கன்னா டிபெண்ட் பண்ணி இருக்கு. சோ ஓவராலா இந்த புக்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஓகேங்களா, மொத்தமா இந்த புக்ல வந்து 3 பார்ட்ஸ் இருக்கு. அதுல 20 சாப்டர்ஸ்ல ஆர்த்தர் வந்து நிறைய விஷயங்களை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன், நம்மளை பத்தி புரிஞ்சுக்க போறோம், ரிஸ்க், மார்க்கெட் இது எல்லாத்தையும் பத்தியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் 5 சாப்டர் ஃபுல்லா ஆர்த்தர் கவர் பண்றாரு. செகண்ட் பார்ட்ல எப்படி வந்து ஒரு நல்ல கம்பெனியை தேர்ந்தெடுக்கிறது, எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, எப்படி அதை அனலைஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுக்க போறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 10 சாப்டர்ஸ், சாப்டர் 6ல இருந்து சாப்டர் 15 வரைக்கும் இந்த விஷயத்தை அவர் சொல்லி கொடுக்குறாரு. அண்ட் ஃபைனல் பார்ட்ல, அதாவது சாப்டர் 16ல இருந்து சாப்டர் 20ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும், எப்ப பை பண்ணணும், எப்ப செல் பண்ணணும், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் இதை பத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா டீடைல்டா அவர் வந்து சொல்லி கொடுக்குறாரு. பார்ட் 1 preparing to invest. நம்ம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சில பேசிக்கான டிசிஷன்ஸை நம்ம எடுத்திருக்கணும். நம்மளை பத்தியும் சரி, மார்க்கெட்டை பத்தியும் சரி. அண்ட் இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு தெளிவா புரியணும். அது என்னன்னா, உண்மையாலே நம்ம ஒரு கம்பெனியை நம்புறோமா, அந்த கம்பெனில கண்டிப்பா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா, நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கான கோல் என்ன, நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டரா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்டரா. அதே மாதிரி மார்க்கெட் வந்து இப்ப சடனா ஃபால் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிக் லாஸோட நம்ம அமைதியா இருப்போமா இல்ல பயத்துல நம்ம செல் பண்ணுவோமா அப்படிங்கறத பத்தி எல்லாமே நம்ம வந்து யோசிக்கணும் முன்கூட்டியே. ஏன்னா இது எல்லாமே மார்க்கெட்ல நார்மலா நடக்கிற ஒரு விஷயம் தான். சோ அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு தயாரா இருக்கோம், நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கறத முன்கூட்டியே பாத்தீங்கன்னா நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனா ஸ்டார்டிங்ல இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் மாதிரியே தெரியாது. ஒரு ஃபால் தானே ப்ரோ, அதெல்லாம் ஈஸியா சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு இதை ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். பட் ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஆக்சுவலா நமக்கு நடக்கும் போதுதான் உண்மையான நம்மளோட சுயரூபம் அப்படிங்கிறது வெளியே வரும். ஸோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட அப்ஜெக்டிவ், அதாவது நம்ம எதை அச்சீவ் பண்ண நினைக்கிறோம், ரிஸ்க பத்தி நம்ம எப்படி நினைக்கிறோம், இது ரெண்டையுமே பாத்தீங்கன்னா நம்ம தெளிவா முடிவு பண்ணிடணும். ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்ல பாண்ட்ஸை விட ஸ்டாக் வந்து நம்ம ரொம்ப ரிஸ்கா இருக்குன்னு நினைக்கிறோமா, இதெல்லாமே வந்து நம்ம முடிவு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாண்ட்ஸை விட ஸ்டாக் வந்து ரொம்ப ரிஸ்கானது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா, உண்மையாலே அதோட லாங் டேர்ம் பொட்டென்ஷியல் நமக்கு புரிஞ்சிருக்கா, இதெல்லாமே நம்ம வந்து முடிவு பண்ணணும். ஏன்னா இதுல நம்ம தெளிவா இல்ல அப்படின்னாலே ரொம்ப புவரான டிசிஷன்ஸை தான் நம்ம எடுப்போம். அண்ட் நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு அதுதான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அண்ட் அதுலயுமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ப்ராப்பர் நாலேஜ் இல்லாததுனால, அதாவது போதுமான நாலேஜ் இல்லாததுனால பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆகிறது கிடையாது. மென்டலி அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறது தெரியாம, மென்டலி ப்ரிப்பேர் ஆகாம பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இறங்குறதுனால தான் ஃபெயில் ஆகுறாங்க அப்படிங்கிறாரு. பயம், பதட்டம், பேராசை இந்த மாதிரியான எமோஷன்ஸ் எல்லாமே நம்மளோட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா அழிச்சிரும். சோ இங்க சக்சஸ் அப்படிங்கிறது நம்மளோட பர்சனல் டிசிப்ளின், கிளியர் திங்கிங், ஸ்ட்ராங் மைண்ட் செட் இதெல்லாம் பொறுத்து தான் இருக்கு. அண்ட் ஃபைனலி இன்வெஸ்ட்மெண்ட்ல சக்சஸ் அப்படிங்கறத மார்க்கெட்டோ கம்பெனியோ டிசைட் பண்றது கிடையாது. நம்மளோட ஓன் பிஹேவியர் அண்ட் டிசிஷன் தான் அதை டிசைட் பண்ணுது. சாப்டர் 1 தி மேக்கிங் ஆஃப் a ஸ்டாக் பிக்கர். இன்வெஸ்ட் பண்றதுக்கான டேலண்ட் அப்படிங்கிறது யாருக்குமே பிறக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கிறது கிடையாது. ஈவன் ஆர்த்தருக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான எந்த விதமான ஸ்பெஷல் இன்வெஸ்டிங் எபிலிட்டியும் பாத்தீங்கன்னா அவர் பிறக்கும் போதே இல்ல அப்படிங்கிறாரு. மத்த விஷயங்கள் மாதிரி, அதாவது நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம பேச கத்துக்கிறோம், நடக்க கத்துக்கிறோம், ஒரு வண்டி ஓட்ட கத்துக்கிறோம், அதே மாதிரிதான் இந்த விஷயத்தையும் நம்மளால லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. நம்மள மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மோஸ்ட் காமனா இருக்கிற ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா ஆர்த்தருக்கும் அவரோட லைஃப்ல இருந்திருக்கு. அது என்னன்னா, அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு ஸ்டாக் மார்க்கெட் மேல நம்பிக்கையே இல்ல. காரணம் அதுக்கு முன்னாடி நடந்த மோசமான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கிரேட் டிப்ரிசியேஷன் ஆன டைம்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால பல பேர் பாத்தீங்கன்னா லாஸ் ஆகியிருக்காங்க. இதனாலேயே அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து மார்க்கெட்டை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவரோட தாத்தாவே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை வாங்கியிருக்காரு, அந்த பிசினஸ் வந்து ரொம்ப சேஃபா இருக்கும் அப்படின்னு நினைச்சு. பின்னாடி என்ன நினைச்சாரோ தெரியல, அது அப்படி இல்லைன்னு நினைச்ச உடனே பாத்தீங்கன்னா செல் பண்ணிட்டாரு. திரும்பவும் அதே ஸ்டாக்கை பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. நிறைய பேர் பயம் காரணமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான டிசிஷன்ஸ் அப்பப்ப எடுப்பாங்க. அவரோட சின்ன வயசுலயே நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்லாம் ரொம்ப ரிஸ்க் ஆனது, அது வந்து கிட்டத்தட்ட கேம்லிங் மாதிரி தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் அந்த டைம்ல ரியாலிட்டி என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த டைம்ல க்ரோ ஆகி இருந்திருக்கு. எப்பெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமோ அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பயந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாம விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா
ஆல்ரெடி வந்து இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் செல் பண்ணிட்டு போயிருவாங்க. அதே மாதிரி எப்பெல்லாம் பண்ணக்கூடாதோ அப்பதான் பாத்தீங்கன்னா போயிட்டு கரெக்டா பண்ணுவாங்க. மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸை கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் அந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்ப மார்க்கெட்ல என்டர் ஆகணும், எப்ப நம்ம எக்ஸிட் ஆகணும் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணோம் அப்படின்னா வேலைக்கே ஆகாது. ஏன்னா அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், அதை ப்ரெடிக்ட் பண்றது அப்படிங்கிறது அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். அப்புறம் அதையே பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அது நம்மளால பண்ண முடியாது. ஒரு டைமும் ஆர்தர் அவரோட சின்ன வயசுலயே அவரோட அப்பாவை பாத்தீங்கன்னா இழந்துடுறாரு. இதனால அவங்களோட குடும்பம் ஃபைனான்சியலி ரொம்ப கஷ்டத்தை பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்றாங்க. அதனால இவரும் பாத்தீங்கன்னா அவரோட ஃபேமிலியை சப்போர்ட் பண்றதுக்காக ரொம்ப சின்ன வயசுலயே வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆர்தரோட ஃபர்ஸ்ட் வேலை என்ன அப்படின்னா கேடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த கால்ஃப்லாம் விளையாடுவாங்க இல்லையா, அவங்க கூடயே இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி, அவங்க பேக்கை தூக்கிட்டு போறதா இருக்கட்டும், அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா அதை வந்து சொல்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவரோட லைஃப்ல இந்த ஜாப் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ரோலை பார்த்தீங்கன்னா பிளே பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த கால்ஃப் அப்படிங்கிறது நிறைய பணக்காரங்க வந்து விளையாடுற ஒரு விளையாட்டு, சரிங்களா? ஸோ அதனால நிறைய பிசினஸ் லீடர்ஸ், டாப் கம்பெனிஸோட சிஇஓ, நிறைய வெல்த்தியான இண்டிவிஜுவல்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாத்தீங்கன்னா அது உருவாக்கி கொடுத்திருக்கு. இதன் மூலியமா இன்டைரக்டா பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்வெஸ்டிங் வேர்ல்டுக்குள்ள வராரு. ஏன்னா அந்த கோல்ஃப் கோர்ஸ்ல ஃபுல்லா ப்ளே பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. மத்தவங்க எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி, ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பாத்தீங்கன்னா மத்தவங்க பேசுறதை இவர் கேட்கிறாரு. அதுல இருந்து இவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, ஸ்டாக்ஸ்ல இருந்து நிறைய மக்கள் வந்து பணத்தை சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா இவரோட சின்ன வயசுல அவரு கேட்ட விஷயங்கள், அவரை சுத்தி நடந்த விஷயங்கள் எல்லாமே அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. பட் இப்ப அவரோட நம்பிக்கையை பாத்தீங்கன்னா அவர் மாத்திக்கிறாரு. அதுக்காக எடுத்த உடனே எல்லாரும் பண்ற தப்ப அவர் பண்ணல. ஸ்டார்டிங்ல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ற மாதிரிலாம் அவர் பண்ணல. முதல்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி யார்கிட்ட எல்லாம் வந்து நிறைய பணம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கிறதையும் பாத்தீங்கன்னா அவர் வந்து நோட்டீஸ் பண்றாரு. காசை பத்தியும் இன்வெஸ்டிங் பத்தியும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட ஃபைனான்சியல் லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இவர் பாக்குற வேலை மூலியமா ஹியூமன் பிஹேவியர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாத்தீங்கன்னா அது ஹெல்ப் பண்ணிருக்கு. ஏன்னா வந்து வர எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் அவரை ஹேண்டில் பண்ணணும். அண்ட் அவங்க ஒவ்வொருத்தரும் அந்த பணத்தை பாக்குற அந்த விதம் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். திரும்ப இவர் அவரோட படிப்பை பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்றாரு. ஏற்கனவே ஆர்த்தருக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்ப வந்து பிசினஸ் சப்ஜெக்ட் லைக் அக்கவுண்டிங், ஃபைனான்ஸ் இததான் அவர் படிச்சிருப்பாரான்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. பிலாசபி, லாஜிக், சைக்காலஜி இந்த சப்ஜெக்ட் தான் பாத்தீங்கன்னா அவர் மெயினா ஃபோக்கஸ் பண்ணிருக்காரு. அதாவது ஒரு பர்சன் எப்படி யோசிப்பாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க பாத்தீங்கன்னா அவர் ட்ரை பண்ணிருக்காரு. அண்ட் இது இன்வெஸ்டிங்க்கு தேவைப்படுற ரொம்ப ரொம்ப முக்கியமான டெக்னிக்கல் நாலேஜ்ல ஒண்ணு. ஏன்னா அவர் டைரக்டா ஃபைனான்ஸ் பத்தியோ அக்கவுண்ட்ஸ் பத்தியோ அவர் லேர்ன் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு அவருக்கு நாலேஜ் கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஓகேங்களா? ஏன்னா ட்ரேடிங்கா இருக்கட்டும், இன்வெஸ்டிங்கா இருக்கட்டும், ரெண்டுலயுமே இருக்கிற ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் நம்மளுக்கு அந்த கோர் நாலேஜ் அது இருக்கணும். ஓகேங்களா? பட் அதெல்லாம் விட ரொம்ப 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 முக்கியமானது தான் இந்த சைக்காலஜி அப்படிங்கிறது. சோ ஆர்த்தர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதுல இருந்து பாத்தீங்கன்னா லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸை தாண்டி அதை ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது வெறும் நம்பர்ஸை பேஸ் பண்ணி மட்டும் இங்க எல்லாமே இல்லாம அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இங்க எல்லா விஷயமும் நடக்குது அப்படிங்கிறாரு. இப்போ ஒரு பர்சன் ஜஸ்ட் நம்பர்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காரு, ஸ்ட்ராட்டஜியை மட்டும் மெயினா ஃபோக்கஸ் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவரோட இன்வெஸ்டிங் ஜேர்னில அவர் வந்து கஷ்டப்படுவாரு. இன்வெஸ்டிங்க்கு தேவைப்படுற மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளானது. ப்ராஃபிட், டெப்ட், கேஷ் இத பத்தின பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும். சோ இங்க சக்சஸ் ஆக ரொம்ப அட்வான்ஸ்டான மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஆக்சுவலா அவருக்கு ஹெல்ப் பண்ண ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லாஜிக் தான். அதாவது கிளியரா கரெக்டா யோசிக்கிற அவரோட திறமையை தான் அவர் அப்படி சொல்றாரு. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர்ட்ட போயிட்டு ஒரு குதிரைக்கு எத்தனை பல்லு இருக்கும் அப்படின்னு கேட்டா அவங்க பக்கத்துல ஒரு குதிரையே இருந்தாலும் அதை செக் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களா ஒரு யூகத்துல ஒருவேளை 10 இருக்குமோ 12 இருக்குமோ அப்படின்னு யோசிக்க தான் ஆரம்பிப்பாங்க. இதே மாதிரிதான் ஒரு இன்வெஸ்டரும் என்ன பண்ணுவாரு அப்படின்னா உட்காருவாரு, ஸ்டாக் பிரைஸை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாரே தவிர ஆக்சுவலி அந்த கம்பெனியை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைக்க மாட்டாங்க. எப்பவுமே நம்ம ரியல் டேட்டா அண்ட் ஃபேக்டை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு தியரி பின்னாடியே ஓடிட்டு இருக்க கூடாது. நிறைய பேர் இந்த காஸ் அண்ட் எஃபெக்டை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. உதாரணத்துக்கு காலையில வந்து காக்கா காக்கான்னு கத்துச்சு அப்படின்னா விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா
மார்க்கெட்ல நடக்கிற மூவ்மெண்ட்டுக்கு ரேண்டமா பாத்தீங்கன்னா ரீசன்ஸ் அப்படிங்கறத கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் அது நிறைய நேரங்கள்ல தப்பாவும் அர்த்தமற்றதாவும் பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் எக்ஸ்பர்ட்ஸ் கொடுக்குற எல்லா எக்ஸ்பிளனேஷன்ஸையும் பிளைண்டா நம்ம வந்து நம்ப கூடாது அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஆர்த்தரோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிளையிங் டைகர் ஏர்லைன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் இருந்திருக்கு. அதுலதான் இவர் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி அவரோட ஜேர்னியை அவர் ஸ்டார்ட் பண்றாரு. ஏன் இவர் இந்த கம்பெனியை சூஸ் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி அந்த டிசிஷனுக்கு பின்னாடி ஒரு ரிசர்ச் அவர் பண்ணியிருக்காரு. அந்த டைம்ல இருந்த ஏர் கார்கோவோட டிமாண்ட் வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிறத பாத்தீங்கன்னா அவர் நோட்டீஸ் பண்றாரு. அதனாலதான் அதுல இருக்கிற ஒரு கம்பெனியான இந்த கம்பெனியை பாத்தீங்கன்னா அவர் வந்து சூஸ் பண்றாரு. இவர் நினைச்ச மாதிரியே அந்த கம்பெனி வந்து நல்லாவே க்ரோ ஆச்சு. பட் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ரீசன் தான் அதுக்கு காரணமா இருந்துச்சு. வியட்நாம்ல நடந்த வார்னால அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகி அந்த ஸ்டாக்கும் பாத்தீங்கன்னா நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. சோ என்னதான் நம்ம ஒரு காரணத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த காரணம் தப்பாவே போனா கூட ஸ்டில் நம்மளால மணி மேக் பண்ண முடியும். பட் இது வந்து எல்லா நேரமும் பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பிக் சக்சஸ் கொடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 5 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா அவர் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஜெனரேட் பண்ணிருக்காரு. அண்ட் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா அவர் செல் பண்ணி அதாவது ப்ராஃபிட்ஸை புக் பண்ணி அதன் மூலியமா இன்னும் பாத்தீங்கன்னா அவர் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ ஸ்டார்டிங்லயே சக்சஸ் பார்த்ததுனால ஆர்த்தருக்கு ஒரு நல்ல கான்பிடன்ட் பாத்தீங்கன்னா இதனால பில்ட் ஆகுது. சோ இதுல இருந்து அவர் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா இந்த மாதிரியான நிறைய வின்னிங் கம்பெனிஸ் வந்து ஸ்டில் மார்க்கெட்ல நிறைய இருக்கு. சோ அதை ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபைனான்சியல் லைஃபை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைக்கிறாரு. பின்னாடி ஃபெடிலிட்டி அப்படிங்கிற இடத்துல அவருக்கு வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சோ இது வந்து ஒரு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. இதுக்குமே அவரோட அந்த கேடி ஜாப் இருக்கு பாத்தீங்களா, அந்த கால்ஃப் கோர்ஸ்ல வேலை செஞ்சாரு பாத்தீங்களா, அதுல அவர் பில்ட் பண்ண நெட்வொர்க் மூலியமா தான், அதுல கிடைச்ச கனெக்ஷன்ஸ் மூலியமா தான் இந்த வேலை அப்படிங்கிறது ஆர்த்தருக்கு கிடைச்சிருக்கு. இப்ப ஃபெடிலிட்டில நிறைய சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸோட ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைச்சிருக்கு. சோ அவங்க கிட்ட இருந்து இன்னும் நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா அவர் தொடர்ந்து லேர்ன் பண்ணிட்டே இருக்காரு. இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் கிட்ட இருந்து நம்ம லேர்ன் பண்ணும்போது இன்னும் டெப்தா பாத்தீங்கன்னா நம்மளால ஒரு கான்செப்டையோ ஒரு விஷயத்தையோ பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆத்தருக்கும் அந்த வாய்ப்பு பாத்தீங்கன்னா கிடைக்குது. அதே இடத்துல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபிஸையும் அவர் வந்து லேர்ன் பண்றாரு. அதுல ரெண்டு முக்கியமான பிலாசபி என்ன அப்படின்னா, ஒன்னு நம்ம மணியை இன்வெஸ்ட் பண்றது க்ரோ பண்றதுக்கு தானே தவிர அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கிடையாது. ரெண்டாவது நம்மளோட ப்ராஃபிட்டை ரீஇன்வெஸ்ட் பண்றதன் மூலியமா மோர் வெல்த்தை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஆர்த்தர் ஃபெடிலிட்டில அவரோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ற டைம்லயே மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிட்டு தான் இருந்திருக்கு. இப்போ அவர் ஃபெடிலிட்டில ஒரு பிகினராவே கம்பெனிஸ் அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸும் ரொம்பவே அன்பிரடிக்டபிளா இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம பாக்குற அளவுக்கு அவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது. நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டா இல்ல அப்படின்னா கூட கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா ஒரு கம்பெனியை நம்மளால அனலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. சோ இதனால அவர் நிறைய டிராவல் பண்றாரு, நிறைய கம்பெனிஸை ஸ்டடி பண்றாரு, பிராக்டிக்கல் நாலேஜை பாத்தீங்கன்னா கெயின் பண்றாரு. ஏன்னா ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் தியரிட்டிக்கல் நாலேஜை விட பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வேல்யூபிளானது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும் போதே நிறைய அட்வான்ஸ்டான ஃபைனான்சியல் தியரிஸ் அவர் வந்து கத்துக்கிறாரு. ஆனா அதுல இருக்கிற ஒரு பிரச்சனையும் இவர் நோட்டீஸ் பண்றாரு. அது என்ன அப்படின்னா அவர் கத்துக்கிட்ட அந்த தியரிக்கும் ரியல் வேர்ல்ட் இன்வெஸ்டிங்க்கும் பாத்தீங்கன்னா சுத்தமா செட்டே ஆகல. அதாவது இவர் படிக்கிறது ஒன்னா இருக்கு, அங்க மார்க்கெட்ல நடக்கிறது ஒன்னா இருக்கு. இவர் கத்துக்கிட்ட நிறைய தியரிஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஆக்சுவலி அப்படியே பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகவே இல்ல. ஆர்த்தர் நிறைய தியரிஸை லேர்ன் பண்ணாலும் அதுல சில பாப்புலரான தியரிஸ் அவரால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. அதுல ஒன்னு எஃபிஷியன்ட் மார்க்கெட் ஹைபோதசிஸ், அதாவது இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆல்ரெடி ஸ்டாக் பிரைஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகி இருக்கும் அப்படிங்கிறது. ரெண்டாவது ரேண்டம் வாக், அதாவது மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரேண்டமா தான் நடக்கும், அதை நம்மளால எப்பவுமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது. பட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் என்ன பார்த்தாரு அப்படின்னா மார்க்கெட் வந்து எப்பவுமே எல்லாம் ரேஷனலா இருக்கிறது கிடையாது, ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறாரு. அண்ட் அதோட இன்னொரு விஷயத்தையும் அவர் நோட்டீஸ் பண்றாரு. அது என்ன அப்படின்னா இந்த தியரிய நம்புறவங்க ரொம்ப கம்மியா தான் மணி மேக் பண்றாங்க when compared to professional investors அப்படிங்கிறாரு. இதனாலேயே அவர் தியரியை விட்டுட்டு அவரோட பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சாரு. சில எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவங்க எல்லாம் பேசிட்டு மட்டும் தான் இருப்பாங்க, பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மே பண்ண மாட்டாங்க. நான் மார்க்கெட் மூவ்மெண்ட்டை துல்லியமா ப்ரெடிக்ட் பண்ணுவேன், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட இருந்தெல்லாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி சொல்ற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கிட்ட ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்காது. ஓகேங்களா, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாவது ரேண்டமா சில ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுல ஏதாவது ஒண்ணுல வந்து ஹியூஜ் ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. பட் அதுல ஏன் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு அவங்க கிட்ட போய் கேட்டோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான ரீசனே இருக்காது. சோ இன்வெஸ்டிங்ல சக்சஸ் அப்படிங்கிறது எப்பவுமே ரேண்டமாலாம் வர ஒரு விஷயம் கிடையாது. அப்படியே ஒருவேளை ரேண்டமா வந்தாலும்
அந்த சக்சஸ் வந்து ரொம்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா நீடிக்காது. இந்த மாதிரி கம்பெனிஸ ஸ்டடி பண்ணிட்டு இருந்த சமயத்துல தான் அவரோட ஒய்ஃப் அவர் ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்கன்னா மீட் பண்றாரு. அவர் இது வரைக்கும் பண்ணதுல இது வந்து ரொம்ப 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 ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம் அப்படிங்கிறாரு. சோ அவரோட காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா அவர் ஆர்மில ஜாயின் பண்றாரு. அவருக்கு வேற ஒரு லொகேஷன்ல பாத்தீங்கன்னா போஸ்டிங் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அந்த டைம்ல அவரால ஸ்டாக் மார்க்கெட்ட தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ண முடியல. பட் இருந்தாலும் அவருக்கு கிடைக்கிற சான்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்பெண்ட் பண்றாரு. பட் நிறைய டைம் கொடுக்க முடியாத காரணத்தினால மத்தவங்க சொல்ற டிப்ஸ பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இதுல பிரச்சனை என்னன்னா அவர் கம்ப்ளீட்டா மத்தவங்கள சார்ந்து தான் இருக்காரு. அதே நேரத்துல அவரோட ஓன் ரிசர்ச்ச பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பண்ணவே இல்ல. இதன் விளைவா சில இடத்துல தான் அவருக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்திருக்கு. பட் பல இடத்துல அவரோட பணத்தை அவரு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா லாஸ் தான் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு புரிதலும் இல்லாம ஜஸ்ட் ஒரு டிப்ஸ மட்டும் ஃபாலோ பண்றப்போ அது ஒரு மோசமான ரிசல்ட்ஸை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். மெய்னே சுகர் அப்படிங்கிற ஒரு கம்பெனில பாத்தீங்கன்னா இவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. சோ அந்த கம்பெனி வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. ஆனா பாக்குறதுக்கு இந்த பிசினஸ் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பிசினஸ்ல அவங்க ஃபார்மர்ஸை நம்பி தான் பாத்தீங்கன்னா இருக்காங்க. ஆனா அந்த ஃபார்மர்ஸ்க்கே இந்த பிசினஸ் மேல பாத்தீங்கன்னா நம்பிக்கையே இல்ல. அதனால பிசினஸ் வந்து ஃபெயில் ஆச்சு. அந்த கம்பெனி திவால் ஆகிட்டாங்க. ஸ்டாக் பிரைஸும் கொலாப்ஸ் ஆகிருச்சு. சோ ஒரு நல்ல ஐடியா மட்டுமே பத்தாது ஒரு இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா தேவை. திரும்ப இவரோட பழைய வேலைக்கே பாத்தீங்கன்னா இவர் மறுபடியும் வராரு. அந்த டைம்லயுமே மார்க்கெட் வந்து ஃபால் தான் ஆகிட்டு இருந்திருக்கு. இப்ப அவர் ஒரு ஃபண்ட் மேனேஜரா பாத்தீங்கன்னா ப்ரோமோட் ஆகுறாரு. சோ இந்த டைம் அவர் ஒரு டிஃபரெண்டான அப்ரோச் பண்றாரு. அது என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்மால் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ ஹோல்ட் பண்ணாம நிறைய கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. எப்பெல்லாம் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் பயங்கரமா பாத்தீங்கன்னா டைவர்சிபிகேஷனும் பண்றாரு. சோ டைவர்சிபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ரிஸ்க ரிடியூஸ் பண்றதுக்காக டிஃபரெண்ட் ஸ்டாக்ஸ்ல நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது. பட் அவர் கூட வேலை பார்க்கறவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, ஏன்னா அந்த கம்பெனில அவர் மட்டும் வேலை பார்க்க போறது இல்ல சரிங்களா. மத்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே குடுத்த ஒரு காமனான அட்வைஸ் என்னன்னா ஃபியூ ஸ்டாக்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. பட் அவங்க பேச்ச வந்து பெருசா ஆர்த்தர் கண்டுக்கவே இல்ல. அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சப்பெல்லாம் அவர் வந்து ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே தான் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஒரே செக்டார்ல பல கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்வெஸ்டும் பண்ணியிருக்காரு. பட் இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா இவர் வந்து கிண்டல் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல இவர்கிட்ட லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. பட் இருந்தாலும் அவரோட அந்த கிரிட்டிசிசமா பாத்தீங்கன்னா அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா இந்த அளவுக்கு அதிகமான கம்பெனிஸ் இருக்கும்போது அதுல இருக்கிற எல்லாமே வந்து சக்சஸ் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. அதுல ஒரு கம்பெனி அதாவது 1, 2 கம்பெனியோ இல்ல ஒரு சில கம்பெனியோ பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸும் அங்க இருக்கு. ஏன்னா இன்வெஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் மிஸ்டேக் பண்றதெல்லாம் நார்மலா நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆர்த்தரை பொறுத்த வரைக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓவராலாவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அவர் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஃபண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா பாத்தீங்கன்னா க்ரோ ஆச்சு. சோ இன்வெஸ்டிங்ல சக்சஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல வாய்ப்பை தேடுறதுல இருந்து நம்ம பண்ற தப்ப நம்ம அக்செப்ட் பண்றதுல இருந்து கன்சிஸ்டன்டா இருக்கிறதுல இருந்து பாத்தீங்கன்னா வருது. இந்த இடத்துல ஆர்த்தர் கொடுக்குற ஒரு சிம்பிள் அட்வைஸ் என்னன்னா ஒரு நல்ல ஸ்டாக்க வாங்குங்க. அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ற வரைக்கும் அதை ஹோல்ட் பண்ணுங்க. தேவையில்லாத ட்ரேடிங்க அவாய்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் சிம்பிள். இப்ப அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல இல்ல இதுக்கப்புறம் அந்த கம்பெனியை நம்ம வந்து ஹோல்ட் பண்றதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல அப்படின்னு வரும்போது அதை செல் பண்ணிக்கலாம். இதுக்கு இடையில போயிட்டு பயத்துல பண்றது, பதட்டத்துல பண்றது, மத்தவங்க சொல்றத கேட்டு பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணாம இருந்தாலே போதும் அப்படிங்கிறாரு. சோ ஓவராலா இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல தியரியை விட பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும், பிளைண்டா எல்லா டிப்ஸையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும், மிஸ்டேக்கா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பாத்தீங்கன்னா நமக்கு கிளியர் பண்ணியிருக்காரு. நீங்க ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா? பட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னாலும் சரி, இல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னாலும் சரி, இல்ல ப்ரோ நான் ப்ராப்பரா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கேன் அப்படின்னாலும் சரி, கவலையே படாதீங்க. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நம்மளோட அடுத்த வீடியோல இந்த புக்கோட செகண்ட் சாப்டர் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். சோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோல நாங்க சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. இன்வெஸ்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned.